पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மேதினி. ஓம். நமஸ்காரம். பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 3வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம், கர்மயோகம். இந்த கர்மயோகத்துல பாத்தீங்கன்னா 33 to 39வது ஸ்லோகங்கள் வரை இருக்கிற பகுதி ஒரு பிரகரணம். ஃப்ரீவில் இருக்கா இல்லையா, நம்மளுடைய புருஷார்த்தம் இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். சாஸ்திரத்துல 33வது ஸ்லோகம் சொல்லுது, முக்கியமான ஸ்லோகம். எல்லாரும் அவங்க வாசனைப்படிதான் செயல் புரிகிறார்கள். நல்ல சாஸ்திரத்தை படிச்ச ஞானியும் கூட என்ன மாதிரி சாஸ்திரம் நல்லா தெரிஞ்சாலும் கூட என்னுடைய காரியங்களும் கூட என்ன வாசனை உள்ள இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சாஸ்திரத்தை படிச்சு கொடுக்கக்கூடிய ஞானிகளும் இருக்காங்க. அபரோக்ஷ ஞானியை பத்தி பேச்சில்லை, பரோட்ச ஞானிகளும் கூட. அப்படி சொன்னதுக்கு பிறகு ஒரு கேள்வி வருது, அப்ப நம்ம எல்லாம் படிக்கிற காரியத்தெல்லாம் செயல்படுத்த முடியாதா சுவாமி, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, எல்லாருமே வாசனைப்படிதான் இயங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒர்க் பண்றோம் அப்படின்னா, அப்ப புதுசா ஒன்ன நம்மளால பண்ண முடியாம போயிடுமே அப்படின்னு கேள்வி வரும்போது ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, பாஷ்யத்துல கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷம் வியவஸ்திதோ அப்படின்னு ஸ்லோகத்தை சொல்றேன். நம்மள யாரு லீட் பண்றா அப்படின்னா இந்திரியங்கள். இப்ப நான் ஸ்லோகங்களை சொல்றேன்னு வச்சுக்கல, எனக்கு இப்போ நான் ஆரம்பிச்சோன்னே கீதாவோட ஸ்லோகங்கள், தியான ஸ்லோகங்களை சொல்றேன். இந்த தியான ஸ்லோகங்கள் டெய்லி சொல்லி 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 இது என்ன ஆகி போச்சுன்னா, இந்த வாக்குக்கு பாத்தீங்கன்னா அது ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. அப்ப ஆரம்பிச்ச மாத்திரத்துல இந்த வாய் தன்னால என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த கீதா ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த மனசு பாத்தீங்கன்னா வேற ஏதோ சிந்தனை பண்ணிட்டு. இப்ப நான் பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவோட ரூபத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனா வாக்கு பாத்தீங்கன்னா தியான ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. எப்படி தியான ஸ்லோகத்தை சொல்லுது சுவாமி அப்படின்னா, இந்த வாக்குல பாத்தீங்கன்னா இந்த வாக்குக்கு டெய்லி சொல்லி சொல்லி அந்த இம்ப்ரெஸ் பதிவாயிருக்கு. அது ஆட்டோவா பாத்தீங்கன்னா ஆரம்பிச்ச மாத்திரத்துல முடிகிற வரைக்கும் அது பாட்டுக்கு தடன்னு சொல்லி முடிக்குது. அப்ப என்ன அர்த்தம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்திரியத்துல வாசனைகள் இருக்கு, மனசுல வாசனைகள் இருக்கு. மனசு எதை சிந்தனை பண்ணுது, மனசு நம்ம எதுல அதிகமா பிரவருத்தி பண்ணி வச்சிருக்கோமோ, மனசுக்கு அதிகமா எந்த இம்ப்ரெஸ் உண்டாயிருக்கோ அதுதான் அது அதிகமா சிந்தனை பண்ணுது. அதுக்கு அடுத்தது புத்தியில பாத்தீங்கன்னா நம்ம நிச்சயம் பண்றோம், இது வேணும் இது வேணாம் அப்படின்னு. இதுவும் கூட பாத்தீங்கன்னா புத்தியில இருக்கக்கூடிய அபிப்பிராயங்கள் எல்லாமே, நிச்சயமான அபிப்பிராயங்கள் எல்லாமே சங்கல்பம்னு பேர். எனக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு போகணும், அயோத்தியா போகணும் ஒரு சங்கல்பம் வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வாசனை இருக்குன்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா வேற எங்கேயாவது போகணும்னு தான் தோணும் ஒழிய அயோத்தியா போகணும் காசி போகணும் அப்படின்னு தோணாது. அப்ப அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சங்கல்பம், ஒரு வாசனை இருக்கு. அப்ப புத்தியிலையும் வாசனை. இது எல்லாம் ஸ்டோர் ஆகிற இடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தம்ன்றது பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பிளேஸா இருக்கு, அதுல எல்லாம் ஸ்டோர் ஆகுது. அப்ப முக்கியமான பிளேஸ் பாத்தீங்கன்னா வாசனைகளோட ஸ்தானம் சித்தமா இருந்தாலும் கூட நமக்கு பாத்தீங்கன்னா சித்தத்தில இருந்து புத்தி, புத்தியில இருந்து மனசு, மனசுல இருந்து இந்திரியங்கள், இந்த ஆர்டர் தான். அப்ப நீங்க ரிட்டர்ன் போகிறதா இருந்தாலும் பாத்தீங்கன்னா எங்க ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்திரியங்கள்ல தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ரெண்டாவது ஒர்க் அவுட் பண்றது மனசுல ஒர்க் அவுட் பண்ணணும். மூணாவது ஒர்க் அவுட் பண்றது புத்தியில. அதுக்கப்புறம் தான் நாலாவதா இருக்கிறது சித்தம். இந்த இந்திரியங்களை பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னா, தயோர் நவசமாகச்சே, இதான் கண்டிஷன். 34வது ஸ்லோகத்துல என்ன ஆச்சரியர் சொல்லியிருக்கார், தயோர் நவசமாகச்சே, இவைகளுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, வசம் ஆகக்கூடாது அப்படின்னு 34ல கண்டிஷன் போட்டாச்சு. அப்ப வசம் ஆகக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வசம் ஆகலாம் ஆகாமலும் இருக்கலாம், நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம். அப்போ இந்த 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனாலதான் ஆச்சாரியர் சொல்றார் அதுக்கு வசப்படக்கூடாதுன்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார். ஆச்சாரியர் சங்கரர் பிரிக்கும் போது என்ன பண்ணியிருக்காரு, நேற்று கிளாஸ்ல பார்த்திருக்கோம், 2 விதமான மனிதர்களை பிரிக்கிறோம். ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா வாசனாமய புருஷா அப்படின்னு அர்த்தம், வாசனை மயமானவன். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 2வது புருஷன், நல்ல குருநாதர் மூலமா சாஸ்திரங்களை படிச்சு மெதுவா மெதுவா மெதுவா, அதாவது நான் சொல்றேன், யாராவது வேற ஏதாவது பண்றதுக்கு பாத்தீங்கன்னா சொல்லும் போது எனக்கு கோவம் வரும்.
என்னன்னு கேட்டீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் முடிய நம்ம கேட்டுட்டு போயிடக்கூடாது. அப்படி கேட்டுட்டு போறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாசனாமய புருஷன் அர்த்தம். கேட்டுட்டு நமக்கு உள்ளுக்குள்ளார ஒரு ஸ்புரணம் உண்டாகணும். ஆமா, இது வந்து நம்ம வீக்னஸா இருக்கும், நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணணும், இதுல வந்து நம்ம மீறி வரணும், சாஸ்திரம் சொல்ற மாதிரி குருநாதர் சொல்ற மாதிரி நம்ம செய்யணும், நம்ம மோட்ச மார்க்கத்துல போகணும் அப்படின்னு ஒரு நல்ல கன்விக்ஷன் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த வாசனைகளை மீறி ஆப்போசிட்டா காரியம் பண்ணணும். அப்படி காரியம் பண்ணல அப்படின்னா நம்ம வாசனாமய புருஷன். அது மாதிரி சொல்ற மாதிரி கொஞ்சம் எஃபோர்ட் போடுறோம். இப்ப நிறைய பேர் பண்றாங்க, நிறைய பேர் நம்ம கிளாஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ப்ராக்ரஸ் இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. அப்ப போடுறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நேற்று யோக சூத்திரம் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகாரிகள்ல என்ன பண்றோம், 3 விதமான உபாயங்கள் சொல்லியிருக்கோம். மிருது உபாயம், மத்தியம உபாயம், அதிமாத்திர உபாயம்னு 3 உபாயம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பனிஷ் பண்றவங்க இருக்காங்க. இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா பனிஷ் பண்ணாதான் முடியும். அப்ப இந்திரியங்களை வந்து சாஃப்ட் ஹேண்டில் பண்றதுன்னு ஒண்ணு, நல்ல ஹார்டா வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறது அப்படின்னு ஒண்ணு. அப்ப இந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டா பண்ணினீங்கன்னா என்ன ஆகும், அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மிருது சம்வேகம் அப்படின்னு மெத்தட். ரொம்ப சாஃப்டா அந்த ஹேண்டில் பண்றது, கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்றது. அதுக்கப்புறம் மிருது சம்வேகம், மத்தியம சம்வேகம், அதுக்கப்புறம் தீவிர சம்வேகம்னு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நேற்று கிளாஸ் யாராவது யோக சூத்திரம் படிங்க. இப்ப யோக சூத்திரம் படிச்சீங்கன்னா இப்போ இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் உங்களுக்கு. அப்ப அனுஷ்டானம் பண்ற வேகத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 வெரைட்டி, அதுக்கப்புறம் உபாயத்துல 3 வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. 9 விதமான யோகிகள் அப்படின்னு யோக சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா பதஞ்சலி முனிவர் சொல்றார். அப்போ 9 விதமான யோகிகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஒர்க் அவுட் பண்றவங்க என்ன பண்றாங்க, சுதந்திர கர்த்தாவா ஆயிடுறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா ஆயிடுறாங்கன்னா ரொம்ப சுதந்திரமா இருக்காங்க. என்ன சுதந்திரம் சுவாமி அப்படின்னா, செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம், காஃபி குடிக்கலாம் காஃபி குடிக்காமலும் இருக்கலாம், எனக்கு இது வேணும் இது வேணாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஹோல்டுல வச்சிருக்கிறவங்க. கண்டிஷனுக்கு உள்ளார வரல, இந்திரியங்களுக்கு உள்ளார வரல, இந்திரியங்களை வந்து இவங்க ஹேண்டில் பண்றாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேரு சாஸ்திர திருஷ்டி புருஷக அப்படின்னு பேரு. இதுக்கு என்ன மெத்தட் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னா என்னன்னா பிரதிபக்ஷ பாவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான இது இருக்கு. பிரதிபக்ஷ பாவனம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இன்டெலெக்சுவலா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும், புத்தி கொஞ்சம் சாந்தமா இருக்கு, சத்துவ குணம் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் நமக்குள்ளார வரும்போதே என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்றது. இது என்னெல்லாம் பண்ணும், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு, இது ஃபியூச்சர்ல என்னை எங்க கொண்டு போய் மாட்டி விட்டுரும், இதனால நான் என்னெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கேன், அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் தோஷங்களை வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை பண்றது. இதுக்கு பேர் தோஷ திருஷ்டி அப்படின்னு பேர். அந்த தோஷ திருஷ்டி பார்த்து 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 ஒவ்வொரு இந்திரியங்களையும் அதுல இருக்கக்கூடிய வீக்னஸையும் நம்ம என்ன பண்ணணும், கண்ட்ரோல் கொண்டு வர. சுவாமி எனக்கு அதெல்லாம் முடியாது சுவாமி, ஒரே ஒரு ஏதாவது ஒரு அனுஷ்டானம் பண்ணணும், இந்த இந்திரியங்கள் எல்லாம் என்னோட வசப்படணும் சுவாமி அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் என்னன்னா, இந்திரியங்கள் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூயல். இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூயலா இருக்கிறதுனால பைப் லைனை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இந்திரியங்கள் எல்லாம் டப் 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 டப்னு எல்லாம் அடங்கி போயிடும். 5 இந்திரியங்களையும் அடக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம் தான் யோக பிரக்கிரியால வந்து பிரதானமான உபாயமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிராணாயாமத்தை நல்லா பண்றவனுக்கு என்ன சுவாமி கிடைக்கும்னா பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் சொல்றோம். இந்த பிரத்யாகாரத்துக்கு என்ன பேருனா வேதாந்தத்துல தமம்னு பேரு, பாஹ்ய இந்திரிய நிகிரகம், இந்திரியங்களை தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வர்றது. இதே யோகத்துல வந்து அஷ்டாங்க யோகத்துல இதுக்கு பேரு பிரத்யாகாரம்னு பேரு. பிரத்யாகாரம்னு அர்த்தம், வெளியில போயிட்டு இருந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் பலகீனமா இருக்கு, இத பிராணாயாமத்தை பண்ண 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 கும்பக பிராணாயாமம் பிரதானமா நல்ல கும்பக பிராணாயாமத்தை வந்து பண்றோம் அப்படின்னா நல்ல உள்ளுக்குள்ளார ஹோல்டு பண்றோம் பிராணனை அப்படின்னா, நிப்பாட்டி நிப்பாட்டி ஓங்காரத்தை அதிகமா நிப்பாட்டி பண்றோம் அப்படின்னா அப்ப என்ன ஆகும், இந்திரியங்களுக்கு பெட்ரோல் போடுறது மெதுவா கம்மியாயிடும். அப்ப இந்திரியங்கள் எல்லாம் ஏக்க சமயத்துல என்ன ஆகும், 5 இந்திரியங்களும் ஏக்க சமயத்துல அது அது அதனோட இடத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம் வந்து பாத்தீங்கன்னா இதுல முக்திகோபனிஷத்துல வந்து அனுமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமபிரான் வந்து என்ன பண்றார், இந்த பிராணாயாமத்தை தான் பிரிஸ்கிரைப் பண்றார். நான் பண்ணல, ராமர் வந்து பாத்தீங்கன்னா ஹனுமானுக்கு பண்றார்.
அப்ப வாயுவை ஜெயம் பண்றது மூலமா, பிராணனை ஜெயம் பண்றது மூலமா இந்திரியங்களை தம் வசம் பண்ண முடியும். அப்ப 2 மெத்தட் வச்சுங்க. யாரு சாத்விகமான நல்ல விவேகம் இருக்கோ, யாருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ண முடியும், ஸ்லோவா ஒன்ன பார்க்க முடியும்னு ஒரு சாமர்த்தியம் இருக்கோ, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரதிபட்ச பாவனா. யாரு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் நமக்கு முன்னாடி வரும்போதும் நம்மளால அதை ஹோல்டு பண்ணி பார்த்து விசாரம் பண்ற சாமர்த்தியம் இல்லையோ, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிராணாயாம உபாயம். நான் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்திரிய நிகரகம் வேணும்னு யாராவது நினைச்சீங்கன்னா, நான் பிரிஸ்கிரைப் பண்றது பாத்தீங்கன்னா பிரதானமா பிராணாயாமத்தை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மெதுவா அதை தோசை தரிசனம் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாருக்கும் அது ஹேபிட் இல்லை. நமக்கு யாராவது பக்கத்துல இருந்து தோஷம் சொல்லிக்கிட்டே இருந்தா தான் நம்ம பண்ண முடியும். நம்ம பண்றதுன்றது நமக்கு தெரியாமையே இருக்கு. அப்ப சாஸ்திரம் நல்லா படிச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா தோஷ தரிசனம் பண்ண முடியும். சாஸ்திரம் படிக்காதவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னா பிராணாயாமத்தை அப்ளை பண்றது. அப்ப இது மாதிரி பாத்தீங்கன்னா தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்தவங்க பாத்தீங்கன்னா சுதந்திரமா இருப்பாங்க. சுதந்திரம்னு அர்த்தம், எந்த இந்திரியத்துக்கும் வீக்னஸ் இல்லை. எது இருந்தாலும் இல்லைன்னாலும் ஓகே சுவாமி, ஓகே சுவாமி, ஓகே சுவாமி அப்படின்னு அவங்களால இருக்க முடியும், எதை வேணாலும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒய்ஃபுங்களுக்கு எல்லாம் ஹஸ்பண்ட் அது மாதிரி இருந்தா எவ்வளவு ஆனந்தமா இருக்குங்க. ஹஸ்பண்ட் எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாரு அப்படின்னு இருந்தா, எப்படி இருந்தாலும் இருந்துப்பாரு அப்படின்னா, அப்ப ஹஸ்பண்டுக்கு மேல எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் ஒய்ஃபுங்களுக்கு எல்லாம். ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. எதை கொடுத்தாலும் சாப்பிடுவார், எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்னா, கண்டிஷன் மோட்ல இருந்து நம்ம வெளியில வந்தாச்சு. இந்த 2 மனிதர்கள் சொல்றோம். அப்ப கர்த்தா சுதந்திரக எப்பவுமே மனசுல வச்சுங்க. ஒரு செயலை செய்பவன் கர்த்தா பாத்தீங்கன்னா எப்பவுமே சுதந்திரமானவன். எப்போ சுதந்திரமானவன்? ஒரு செயலை செய்யறதுக்கும் மாத்தி செய்யறதுக்கும் செய்யாம இருக்கிறதுக்கும். கர்த்தும் அகர்த்தும் அந்யதா கர்த்தும் வா சுதந்திரக. ஒரு காரியத்தை பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம், மாத்தி பண்ணலாம். இந்த 3துலயும் நம்ம எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கர்த்தாக்களுக்கும் சுதந்திரம் இருக்கு. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசனைக்கு உட்படாம வாசனாமயமாகாம இருந்தோம் அப்படின்னா நம்ம சுதந்திரம் இருக்கு. யாரெல்லாம் வாசனா மயமாயிட்டோமோ நம்ம என்ன பண்றோம், பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறோம். என்னுடைய பிராரப்தம், என்னுடைய பிராரப்தம் அப்படின்னு பிளேம் பண்ணிக்கிட்டு அந்த பலகீனத்திலேயே நம்ம வீணா போயிட்டே இருப்போம். புருஷார்த்தம் பாத்தீங்கன்னா நடக்கவே நடக்காது. எந்த காரியத்தையும் நம்மளால இந்த இதுல பண்ண முடியாம போயிடும். சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா, ஆச்சாரியர் 35வது ஸ்லோகத்துல நேத்து பார்த்திருக்கோம். யாராவது பாத்தீங்கன்னா இந்த 34ல பாஷ்யத்துல சொல்றாரு. 34வது பாஷ்யத்துல யாரு பாத்தீங்கன்னா இந்திரிய வசமாயிட்டானோ, இந்த பலகீனமாயிட்டானோ, இந்திரியத்துக்கும் மனசுக்கும் வாசனைகள் மயமாயிட்டானோ, பலகீனமாயிட்டானோ, அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் காரியம் அவன்கிட்ட நடக்குது என்ன கேட்டீங்கன்னா, வாசனைக்கு மயமானவன் தன்னுடைய சொதர்மத்தை விட்டுட்டு பரதர்மத்தை பண்ணுகின்றான் அப்படின்னு கேள்வி வருது. ஆச்சாரியார் பாஷ்யத்துல சொல்லி முடிச்சார். உடனே பூர்வ பக்ஷி கேட்கிறான், என்ன கேட்கிறானா, பரதர்மமும் கூட பாத்தீங்கன்னா சொதர்மம் தானே சுவாமி, இது தர்மம் தானே சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இது இந்த முக்கியமான பார்ட். இது யாரெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில நல்லது நல்லது நம்ம பண்றோம் பாத்தீங்களா, எல்லாமே புண்ணிய கர்மம் தாங்க. நல்லவங்க தானே நிறைய இருக்காங்க, எல்லாருமே நல்லது பண்றாங்க. ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, சனாதன தர்மத்துல மோட்ச மார்க்கத்துக்கு போறவனுக்கு நிவர்த்தி மார்க்கம் பிரவருத்தி மார்க்கம்னு தனியா பிரிச்சு வச்சு, அதுக்கப்புறம் 4 ஆசிரம தர்மங்களை பாத்தீங்கன்னா பிரிச்சு வச்சு. இதுல பாத்தீங்கன்னா வர்ண தர்மம் ஆசிரம தர்மம்னு 2 விஷயம் நம்ம எப்பயுமே மனசுல இனிமே டீல் பண்ண போறோம். ஒண்ணு வர்ண தர்மம், அது பாத்தீங்கன்னா பிராமண கஷத்திரிய வைசிய சூத்திரன்னு சொல்லக்கூடியது. இது எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஜீன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பரம்பரையா வந்துகிட்டு இருக்கிறது. அப்ப இந்த தேகத்தை சார்ந்தது பாத்தீங்கன்னா இந்த டிஎன்ஏவோடது. இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வர்ண தர்மம் அப்படின்னு பேர். அப்ப அந்த வர்ண தர்மம் எதுக்காக வர்ண தர்மத்தை ஃபாலோ பண்ணணும் சுவாமி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வர்ண தர்மத்தை ஃபாலோ பண்றதுனால இந்த சொசைட்டி பாத்தீங்கன்னா நல்ல முறையில போயிட்டே இருக்கும். இது வர்ண தர்மம். சொசைட்டியோட ஆர்டர் பாத்தீங்கன்னா நல்ல முறையில போகணுன்றதுக்காக தான் வர்ண தர்மம் சொல்லப்பட்டிருக்கு. 2வது தர்மம் பாத்தீங்கன்னா ஆசிரம தர்மம். எதுக்காக சுவாமி அப்படின்னா, ஆசிரம தர்மம் இண்டிவிஜுவல் குரோத். அப்ப இண்டிவிஜுவல் குரோத் அடையணும் அப்படின்னா ஒருத்தன் ஆசிரம தர்மத்தை ஃபாலோ பண்ணினா ரொம்ப ஈஸியா அடைய முடியும். மனசுல வச்சுங்க. இப்ப என்ன சுவாமி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராமணர்கள் பிராமண கர்மாவை பண்றது இல்ல, கஷத்திரியர்கள் கஷத்திரிய கர்மாவை பண்றது இல்ல, அதே மாதிரி வைசியர்கள் வைசிய கர்மா பண்றது இல்ல, சூத்திரர்கள் சூத்திர கர்மா பண்றது இல்ல. எல்லாம்
அவங்க வேற வேற கர்மாவை பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்படி கர்மாவை பண்ண ஆரம்பிச்சோன்னே எனக்கு ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏர்போர்ட்ல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல எல்லாம் கிளாத் எல்லாம் இருக்குல்ல, அந்த சீட் கவர் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ட்ரெயின்ல ஏசி கோச்ல எல்லாம் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா பெட்ஷீட் கவர் எல்லாம் கொடுக்குறாங்க, பிளாங்கெட் எல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வாஷ் பண்ணி அதெல்லாம் கொடுக்குற இடம் வந்து சென்னையில எனக்கு ஒரு தெரிஞ்சவர் இருக்கார். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராமணர். ஆனா பண்ற காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கார். அவர் கான்ட்ராக்ட் எடுத்ததுனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கொடுக்குற வேலை. என்ன வேலை அப்போ? பிராமணர் வேற காரியத்தை பண்ணிட்டு இருக்கார். இங்க ஒரு ஐயங்கார் இருக்கார் திருவண்ணாமலையில, எனக்கு தெரிஞ்சு இங்க ஒரு ஐயங்கார் இருக்கார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டையில வந்து பாத்தீங்க அப்படின்னா லெதர் கம்பெனி வந்து வச்சிருக்கார் ஐயங்கார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா லெதர் ஃபேக்டரி வச்சிருக்காரு. மணிசங்கர் ஐயர் நம்ம ஃபேமஸா சொல்றோம், அவர் வந்து இறால் பண்ண வச்சிருக்காரு. இன்னொருத்தர் வந்து மிலிட்ரியில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரலா இருக்காரு, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராமணரா இருக்காரு. ஒரு சூத்திரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்மாவை தூக்கி வச்சிருக்கோம் நம்ம யாரு, நம்ம இவங்கெல்லாம் வந்து பிரசிடென்டா தூக்கி வச்சிருக்கோம். அவங்க சூத்திர ஸ்திரியை வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம். இப்ப ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கொலாப்ஸ் ஆகி போச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து பாத்தீங்கன்னா நான் பிராமணனாக்கும், நான் சத்திரியனாக்கும், நான் வைசியனாக்கும், நான் சூத்திரனாக்கும் அப்படின்னு எவனாவது சொல்றான் அப்படின்னா அவங்க எல்லாருமே தத்தமது கருமங்களை விட்டவங்க. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா வர்ண தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி ஓரமா வச்சிருங்க. இனிமே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியர் சொல்ல போறார், கிருஷ்ண பரமாத்மா சொல்ல போறார், குணகர்ம விபாகசகன்னு ஒண்ணு சொல்ல போறார். சாத்துர்வர்ணியம் மயா சிஷ்டம் குணகர்ம விபாகசகன்னு சொல்ல போறார். அதனால்தான் நான் இப்ப உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றேன். இப்ப யாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேலையை வர்ண தர்மத்தை செய்வதில்லை, கொலாப்ஸ் ஆயாச்சு. அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா 5125 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கலியுகத்துல இதெல்லாம் நடக்கும், எதெல்லாம் இந்த வார் நடந்தா எதெல்லாம் நடக்கும்னு சொன்னானோ அதெல்லாம் இப்ப வந்து வர்ண சங்கிரகம் ஆகி போய் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிருக்கு. அப்ப தூக்கி ஓரமா வச்சிருங்க. வர்ண தர்மத்தை சுதர்மமா இப்ப நீங்களும் நானும் பண்ணோம்னா ரொம்ப டஃப் ஆயிடும். அதுக்கு அடுத்தது ஆசிரம தர்மம் இருக்கா அப்படின்னா, ஆசிரம தர்மத்தை முழுசா பண்ண முடியும், இப்பவும் பண்ண முடியும். யாரும் வந்து நமக்குள்ள பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுல்தான் வந்துகிட்டு வந்து சாட்டையை வச்சுட்டு நீ இதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்தான். இப்ப யாரும் இல்லை. இப்ப எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கருமத்தை அவங்க பண்ண முடியும். இப்ப கிளாஸ்க்கு வரோம், காலையில பிரம்ம யஜ்யம் நடந்துச்சு, எல்லாத்துக்கும் பிரம்ம யஜ்யம், பஞ்சமகா யஜ்யத்துல பிரம்ம யஜ்யம் நடந்து முடிஞ்சிருச்சு. ரிஷி யஜ்யம் பண்ணிட்டு இருக்கோம். காலையில வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜபிக்கிறோம். நம்ம 8 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீடமா தான் இருக்கும், நமக்கு பண்ண முடியும். நம்ம தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும், இப்ப சன்னியாசியா இருக்கிறேன்னா சன்னியாசி தர்மத்தை நல்லா முழுசா அனுஷ்டானம் பண்றேன், எனக்கு யாரும் வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதாவது மிஸ் ஆகுது அப்படின்னா யாரோட பிரச்சனை? என்னோட பலகீனம். என்னோட பலகீனத்தினாலதான் நான் சன்னியாச தர்மத்தில இருந்து ஏதாவது நான் விலக முடிய நான் பலகீனம் இல்லாம இருந்தேன் அப்ப நான் சுதந்திரமா என்னுடைய கர்மத்தை பண்ண முடியும். இதே மாதிரி ஒரு கிரகஸ்தர்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பஞ்சமகா யஜ்யங்களையும் அவங்களுடைய ஈஸ்வர அனுஷ்டானங்களையும் எல்லாம் நல்லா பண்ண முடியும். வானப்பிரஸ்தர்களா இருக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அருமையா வந்து இப்ப பண்ண முடியும். அப்ப எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரம தர்மத்தை ரொம்ப இண்டிவிஜுவலான கர்மா, யாரோடையும் சம்பந்தப்படாதது, அதனால நல்ல முறையில பண்ண முடியும். ஆயிடுச்சா? இந்த இண்டிவிஜுவல் கர்மாவை நம்ம பண்ணும்போதுதான், ஆசிரம கர்மங்களை பண்ணும்போதுதான் என்ன பண்ண முடியும், நமக்கு growth வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இப்ப அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இப்போதைக்கு போக்கஸ் வந்து பண்றது ஆசிரம தர்மத்தை மட்டும் போக்கஸ் பண்ணு. அப்ப ஸ்வதர்மம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம எங்க இருக்கோம்? கிரகஸ்தனா இருக்கமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தனா இருக்கமா, இல்ல சன்னியாசியா இருக்கமா? அந்த கேரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ரோல் கொடுத்திருக்கு? கிரகஸ்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தர்மங்களை பண்றதுக்கு கருமங்களை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோல் கொடுத்திருக்கு, தர்மம் கருமம். அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தபஸும், அதே நேரத்துல வேதாந்த சிரவணமும் தபஸும் ஈஸ்வர பிரணிதானம் சொல்லக்கூடியதும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சன்னியாசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரணவ ஜபமும் சாஸ்திர சுவாத்தியாயமும் மட்டும் அவனுக்கு கொடுத்துட்டு வேற எதுவுமே இல்லை. அப்ப இந்தந்த கர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா ஸ்வதர்மம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டு நீங்க பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமா ஆயிடும். அப்ப ஸ்வதர்மத்துல இருந்து நம்ம ஏன் பரதர்மத்தை பண்றோம்? காலையில கிரகஸ்தன் எந்திரிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு தன்னோட சந்தியாவந்தனத்தையும் தன்னோட பூஜையும் தன்னோட ஜபத்தையும் பண்ணிட்டு நல்ல ஒரு வேதாந்தத்தை கேட்டு இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். அதே நேரத்துல வந்து ஏன் மிஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரதர்மத்தை ஏன் பண்றாங்க நிறைய சன்னியாசிகள்? 11 மணிக்கு எந்திரிக்கிற சன்னியாசிகள் அவங்களுக்கு தெரியுமா? நீங்களாம் எந்திரிப்பீங்களா 11 மணிக்கு? எனக்கு தெரியும்.
11 மணிக்கு எந்திரிக்கிற சன்னியாசி தெரியும், ராத்திரி 2 மணிக்கு படுத்து தூங்குற சன்னியாசிகள் எனக்கு தெரியும். நைட் 2 மணிக்கு படுத்து தூங்கினா இப்ப காலையில எத்தனை மணி வரைக்கும் எந்திரிக்க முடியும்? அப்ப ஏன் சுவாமி ஏன் இதெல்லாம் நடக்குது? தன்னோட சொதர்மத்தை விட்டுட்டு, தான் பண்ண வேண்டிய கர்த்தவியங்களை விட்டுட்டு என்ன பண்றோம்? பரதர்மத்தை அடாப்ட் பண்றோம். எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு பசுக்கர்ம மாதிரி நம்ம பண்றோம். அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு காரணம். என்ன காரணம் அப்படின்னா வாசனா. இந்த வாசனைய மீறி நம்மளால காரியம் பண்ணாம வாசனைக்குள்ளாலேயே திரும்ப திரும்ப ஃபீடிங் பண்ணி பலகீனமாயிட்டே இருக்கும். ஆனா அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த சொதர்மத்தை விட்டவங்க எல்லாருமே பரதர்மத்தை பண்றாங்க. பரதர்மத்தை பண்ணும்போது தர்மமானு கேட்டீங்கன்னா நல்ல காரியம் பண்றாங்க, அற்புதமான காரியம் பண்றாங்க. யாரும் கெட்ட காரியம் பண்றதில்ல, கொஞ்சோண்டு கெட்டது இருக்கும். எப்படி இருந்தாலும் வந்து சொதர்மத்தை மிஸ் பண்ணும் போதெல்லாம் அது என்ன கொஞ்சம் தோஷத்தை உண்டு பண்ணியே ஆகும். அது அந்த தோஷத்தை உண்டு பண்ணும். ஆனா அவங்க பண்ற வெளியில பண்ற காரியங்கள் பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நிறைய நல்ல கர்மாலாம் பண்ணுவாங்க. பப்ளிக் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, நல்ல கர்மெல்லாம் பண்றாங்களே அப்படின்னு. நான் சொல்லியிருக்கேன் எப்பவுமே, ஆசிரம கர்மம் எதை கொடுக்கும்? இண்டிவிஜுவல் குரோத். அதே நேரத்துல வர்ண தர்மம் எதை கொடுக்கும்? வர்ண கர்மம் எதை கொடுக்கும்? சொசைட்டியோட குரோத், சொசைட்டியோட சக்கரம் நல்லபடியா போறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப எந்த சாதுக்கள் சன்னியாசிகள் வந்து பாத்தீங்கன்னா, நான் சொல்ற மாதிரி 8 மணிக்கு எந்திரிச்சு 10 மணிக்கு எந்திரிச்சு எதையாவது கண்டபடி காரியம் பண்ணிட்டு இருக்காங்களோ, அப்ப அவங்களது என்ன ஆகும்? ஆசிரம தர்மத்தை கடைபிடிக்காத சன்னியாசி தான் குரோத் ஆகாம தான் கெட்டு போவான். சொசைட்டி பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொசைட்டி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இதே மாதிரி வானப்பிரஸ்தன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கருமத்தை பண்ணல அப்படின்னா அவன் கெட்டு போவான். அவனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கும், அவங்க சொசைட்டிக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. நீங்க என்ன பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டிக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா உங்களோட இண்டிவிஜுவல் கர்மா வர்ண ஆசிரம கர்மம். கிரகஸ்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல கிரகஸ்தர்கள் இந்த உலகத்துக்கு நிறைய நல்லது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவனோட தர்மத்தை ஒழுங்கா அனுஷ்டானம் பண்ணாததுனால அவன் கெட்டு போவான். அப்ப நல்லா புரிச்சுங்க. இப்ப நான் எதுக்காக வந்து சொசைட்டியை வந்து இதுல இருந்து விலைக்கு கொண்டு வரேன் அப்படின்னா, இண்டிவிஜுவல் குரோத் தான் ஒருத்தனுக்கு வந்து மோட்சத்தை கொடுக்கும். அதுக்காக ஆசிரம கர்மங்களை நல்லா பண்ணணும். நம்ம ஏன் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய நல்ல கர்மா பண்றோம், ஆனா ஆசிரம கர்மத்தை பண்றதுல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரதர்மத்தை அனுஷ்டானம் பண்றோம். பூர்வபக்ஷி கேட்கிறா, சுவாமி நான் பண்றதுல நல்லது தானே சுவாமி? நல்லதுதான். ஒரு சொசைட்டில ஒரு நார்மல் பர்சனா இருந்துகிட்டு நம்ம பாக்குறோம் அப்படின்னா நல்ல கர்மா தான் எல்லாருமே. சன்னியாசி ஸ்கூல் கட்டுறது, சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா கோயில் கட்டுறது, சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா லோகத்துல நிறைய கர்மங்களை பெரிய பெரிய கர்மங்களை அடாப்ட் பண்ணி பண்றது, அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்ல கர்மா. ஆனா அவனுடைய ஆசிரம கர்மான்னு இருந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் அடிவாங்க. ஆசிரம கர்மம் தெரியவே தெரியாது இந்த லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாமே பொதுவா என்ன பாக்குறோம்? தர்மம் தர்மம்னு பாக்குறோம். இந்த தர்மம் தர்மம்னு பாத்தீங்கன்னா எல்லாம் சூப்பர், எதுவும் கிரிட்டிசைஸே பண்ண மாட்டோம். நான் எங்கேயாவது கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நான் நிறைய கிரிட்டிசைஸ் பண்றேன் அப்படின்னா எந்த விஷயத்துல கிரிட்டிசைஸ் பண்றேன் அப்படின்னா இந்த விஷயம் தான். இண்டிவிஜுவல் குரோத் போயிடும். ஒரு சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசியா இல்லை அப்படின்னா அவன் நாசமா போவான். அவன் எதுக்காக சன்னியாசம் எடுத்தானோ அது அர்த்தம் இல்லாம போயிடும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தனாவே இருந்துகிட்டு தர்மத்தை பண்ணிட்டு இருக்கலாமே அப்படின்னு ஆயிடும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பரதர்மத்துல நம்ம ஈடுபடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கூட தர்மம் தான் அப்படின்னு கேள்வி வரும்போது 35வது ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லோகம் ஆச்சாரியா சொல்றார். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாத் பயாவக. முக்கியமானது, ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாத் ஸ்வனிஷ்டிதாத். இந்த ஸ்வதர்மம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கீழானதா இருந்தாலும் கூட, பரதர்மம் எவ்வளவு சிறந்ததா இருந்து நம்ம அனுஷ்டானம் பண்ணினாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த பரதர்மம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்லா அனுஷ்டானம் பண்ணாலும் வானப்பிரஸ்தரா இருந்துகிட்டு வானப்பிரஸ்த ஆசிரமத்தை ஹேண்டில் பண்ணாம இந்த ஃபேமிலிக்குள்ளாரே இருந்துட்டு ரொம்ப பெஸ்டா நீங்க பண்ணிட்டு இருந்தாலும் அது உங்களுக்கு என்ன கொடுக்கும்? சதா காலமும் துக்கத்தையும் பயத்தையும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்த பிறவி நரகாதி யோனிகள் கிடைச்சிடும். சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்கூல் ரன் பண்ணலாம், நல்லா எல்லாம் பண்ணலாம். என்ன பண்ணினாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இறந்த பிறகு அவன் என்ன பண்ணுவான்? சஞ்சலத்தோட, இறக்குற சமயத்திலேயே சஞ்சலத்தோட. நிறைய சன்னியாசிகள் தெரியும் விவகாரம் பண்றவங்க எல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப். ஆனா வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு மேல ஏறினா சூப்பரா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க எல்லாம். ஏன்னு கேட்டீங்கன்னா பரதர்மம் எப்பவுமே உள்ளுக்குள்ளார துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எதை மெயின்டெனன்ஸ் பண்றோமோ சன்னியாசிகள் எல்லாம் பணம் பணம் பணம். ஏன் அப்படின்னா நிறுவனம் ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லாருக்கும் சஸ்டெயின் பண்ணணும். எப்படி ஒரு கிரகஸ்தன் வந்து பாத்தீங்கன்னா சஸ்டெயின் பண்றதுக்காக எவ்வளவு போராடுறானோ அதே போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசி விவகாரத்துல இருக்கிற சன்னியாசிக்கும்
அது சம்பவிக்கும். அப்ப அவன் என்ன பண்ணுவான், எப்ப பார்த்தாலும் என்ன பண்றது, இதுக்கு என்ன பண்றது, அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருப்பான். அப்ப ஈஸ்வரனை நினைக்கிறதுன்றது வந்து செகண்டரி ஆயிடும். அப்ப தாட்டு வந்து பாத்தீங்கன்னா மரண காலத்துல அவனுக்கு என்ன தாட் இருக்கும் அப்படின்னா மரண காலத்திலேயும் விவகாரமாவே இருக்கும். அப்ப அந்த சன்னியாசி கெட்டு போவான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க முக்கியமான கர்மத்தை நம்ம பண்ணணும். அதனால்தான் சொல்லியிருக்காரு, நீங்க எவ்வளவு பெஸ்டா பண்ணாலும் பரதர்மம் உங்களுக்கு என்ன கொடுக்கும், பரதர்மோ பயாவக. இத மனசுல எப்பவுமே வச்சுங்க. சொதர்மம் நிதனம் சிரேயக. இந்த சொதர்மம் வந்து பாத்தீங்கன்னா இறந்தே போனாலும் சொதர்மத்துல நின்று அது வந்து நமக்கு மேன்மையை கொடுக்கும், உத்தாரணமாகும். அடுத்தடுத்த ஜென்மத்துல நம்ம மேல 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 போய் மோட்ச மார்க்கத்துல நல்லா போக முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா தன்னோட தர்மத்துல நிக்கணும். தனக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்கோ அந்த கேரக்டரை நல்லா பண்றது முக்கியமானது. அது சொதர்மம் அப்படின்னு பேர். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நேத்தே சொன்ன உங்களுக்கு 18வது சாப்டர் 47வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. 47வது ஸ்லோகம் 18வது அத்தியாயம் பக்கத்துல போட்டுங்க. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத். முதல் லைன் இந்த ஸ்லோகத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் லைனும் 18வது சாப்டர்ல இருக்கிற 47வது ஸ்லோகத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் லைன் 2 பாதங்களும் ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்த பாதம் அடுத்த செகண்ட் லைன் மட்டும் சேஞ்சா இருக்கு. ஸ்வபாவ நியதம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம். அற்புதமான லைன். என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்வபாவ நியத்தம் கர்ம. ஸ்வபாவ நியத்தம் அப்படின்னா இயல்பாக நமக்கு கிடைத்த கர்மம், நித்திய கர்மம். நியத்தம்னா நித்திய கர்மங்கள். யார் யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தனா இருக்கீங்களோ அந்த கிரகஸ்தனா இருக்கிறவங்க ஆபீஸ் போகணும், பணம் சம்பாதிக்கணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும், மனைவிக்கு தேவையானதை பண்ணணும், அப்பா அம்மாவுக்கு தேவையானதை பண்ணணும், இந்த சொசைட்டிக்கு என்ன உண்டோ அதை பண்ணணும், பஞ்சமகா யஜ்யங்கள்ல எவ்வளவு பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணணும். இதெல்லாம் கிரகஸ்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இயல்பாகவே அவன் மேரேஜ் பண்ணோன்னே அவன் தலைக்கு மேல வந்து உட்கார்ந்துரும். அதுல இருந்து சாய்ஸ் எல்லாம் இல்லை. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா கிரகஸ்தனுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அந்த நித்திய கருமங்களை வந்து பாத்தீங்கன்னா குருவன். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பகவான் கொடுத்திருக்காரு அப்படின்னு கிரகஸ்தாசிரம தர்மத்தை முறையா பண்றீங்களோ, எப்படி பண்ணணும், பாவத்தோட பண்ணணும். பகவான் எனக்கு இந்த கர்மத்தை கொடுத்திருக்கார், அதனால நான் ஒரு ஸ்லேவ் அது மாதிரி இருந்துட்டு இந்த கர்மத்தை பண்றேன்னு பாவிச்சு நீங்க ஆபீஸ் ஒர்க்கு போங்க, பிசினஸ் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. கூடவே பஞ்சமகா யஜ்யங்களையும் பண்ணிக்கிட்டு உங்களோட தர்மத்தை முறையா பண்ணினீங்கன்னா ந ஆப்னோதி கில்பிஷம், நீங்கள் பாப்பத்தை அடைய மாட்டீர்கள். ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சுதர்மத்தை விட்டுட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நாசமா போவீர்கள். கிளியரா சொல்லியிருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஆச்சாரியர் என்ன பண்ணிருக்காரு, நரகாதி யோனிகளை அடைவோம் போட்டிருக்காரு. பரதர்மத்தை அனுஷ்டானம் பண்றோம், சுதர்மத்தை விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நரக யோனி காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த ஜென்மம் என்ன ஜென்மம் தெரியாது. புழு பூச்சி. நான் இன்னைக்கு காலில் பார்த்த ஒரு எறும்பு, நான் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன். பார்த்தா சின்னோண்டு எறும்பு. நான் இது வரைக்கும் அது மாதிரி எறும்பு பார்த்துட்டே இருக்கேன். அவ்வளவு எறும்பு. அதுக்கு புள்ள குட்டி இருக்கும், அது பிறந்திருக்கும், அது வளர்ந்துருக்கும், அதுக்கு ஒரு ஃபுட் இருக்கு, அதுக்கு ஒரு சம்சாரம் இருக்கு. எவ்வளவு நாள் வாழும்னு தெரியாது. அது லைஃப் டைம் எத்தனைன்னு தெரியல. குட்டியுண்டுங்க. அதுக்கு குடும்பம் இருக்கேன், தனியால் இல்லை. எங்க இருந்து வந்துச்சு அதான் யோசிச்சு. இது எங்க இருந்து வந்திருக்கோம், இதுக்கு வீடு எங்க இருக்கும், இதுக்கு அப்பா அம்மா யாரு இருப்பா, யாரு ஒய்ஃப் இருப்பா, யாரு சில்ட்ரன்ஸ் இருப்பா, அதுக்கு ஃபுட் எங்க இருக்கும், அதுக்கு எதிரி சத்துருக்கள் என்னது, அதுக்கு பிசினஸ் என்ன, எல்லாத்தையும் பார்த்தா யோசிப்பே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. ஒரே ஒரு டாட் 2.2 mm வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாட் வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு டாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீவராசி. நம்ம அடுத்த ஜென்மம் எங்க போனே தெரியாது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா நல்லா உண்மையிலேயே சுதர்மத்தை நல்லா பண்ணணும். எப்படி பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்கும்போது ஆச்சாரியர் வந்து 48வது ஸ்லோகம்னா 18வது அத்தியாயம் 48வது ஸ்லோகத்தை கம்பேர் பண்ணி என்னன்னு கேட்டீங்கன்னா சகஜம் கர்ம கௌந்தேய சதோஷமபி நத்யஜேத் சர்வாரம்பாஹி தோஷேன தூமேனாக்னிரிவாவிருதாக. அற்புதமான ஸ்லோகம். யாராவது வந்து பாத்தீங்கன்னா சுவாமி தலையில கை வச்சுட்டு நான் கிரகஸ்தனா ஆயிட்டேன் சுவாமி இப்படி பண்றேன் அப்படி புலம்பாதீங்க. எல்லா கர்மங்களும் தோஷத்தை உடையது. அதனாலதான் சொல்லும் போது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா சகஜம் கர்ம கௌந்தேய சதோஷமபி நத்யஜேத். உனக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்த்த கருமம், உங்களுக்கு கிடைச்ச டியூட்டி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோசமா இருந்தாலும் கூட என்ன பண்ணுங்க அப்படின்னா இது எனக்கு கிடைச்சிருக்கு, என்னுடைய கர்மத்தினால பகவான் கர்மத்தோட பிரசாதமா இதா கர்ம பல தாத்தாவா இருந்துட்டு கொடுத்திருக்கார் அப்படின்னு மனசுல பாவிச்சுக்குங்க.
கர்மம் தோஷத்தோடு இருந்தாலும் கூட அதை நீங்க என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. அவங்க 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 கருமத்தை விடவே விடாதீங்க, தியாகம் பண்ணவே பண்ணாதீங்க. முள்ளால தான் எடுக்கணும். கர்மத்தை வச்சுதான் நம்ம ரிலீஃப் பண்ணணும். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க 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 கர்மத்தை விடவே விடாங்க. பேய் மாறி வேலை பண்ணுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றது, பேய் மாறி வேலை பண்ணுங்க. ஆனா பின்பக்கம் என்ன பாவம் இருக்கணும், ஈஸ்வரனுக்காக நான் இந்த கர்மத்தை பண்றேன், ஈஸ்வரன் ஆர்டர் பண்ணியிருக்கார், எனக்கு இதை கொடுத்திருக்கார், ரோல் கொடுத்திருக்கார், இந்த ரோல் நான் பண்றேன் அப்படின்ற பாவத்துல பண்ணுங்க. பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பாப்பம் உங்களை வராது, உங்களுக்கு நல்ல உத்தாரணம் கிடைக்கும், பகவான் நல்ல அனுகிரகம் பண்ணுவார், எல்லாத்தையும் தாண்டி நம்ம மோட்சத்தையும் அடைய முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார். 36வது ஸ்லோகத்துக்கு வந்து ஒரு அவதாரிக்கா இருக்கு. 36வது ஸ்லோகத்துக்கு ஒரு அவதாரிக்கா பாஷ்யம் இருக்கு. அர்ஜுனன் வந்து உவாச்சன்னு கேள்வி ஆரம்பிக்குது. யத்யபி அனர்த்த மூலம், பேஜ் நம்பர் 76ல மேல இருக்கு பாருங்க. பேஜ் நம்பர் 76ல மேல பாத்தீங்களா? யத்யபி அனர்த்த மூலம். ஏங்க இந்த ஸ்லோகம், இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஏற்கனவே முன்னாடியே பார்த்துட்டோம் சாமி. எங்க பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதாவது அத்தியாயம் வந்து பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயம் 62 63 அந்த ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம். தியாயதோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷு பஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் க்ரோதோபிஜாயதே क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृति विभ्रमः स्मृति भ्रंशात् बुद्धिनाशः बुद्धिनाशात् प्रणश्यति அப்படின்னு 2 ஸ்லோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்துக்கலாம். நான் எல்லாத்துக்கும் புக்கு வந்து ஒரு இந்த கீதா பிரஸோட புக் ஒன்று வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். நான் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோல் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியம். 823 நம்பர் நான் சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு பொழிப்புரையோட இருக்கிறது, மீனிங்கோட இருக்கிற ஒரு பகவத்கீதை சின்ன புக்கு கையில வச்சுங்க. அப்படி இருந்தா தான் முன்னாடி பின்னாடி நம்ம வந்து ரெஃபரன்ஸுக்கு போயிட்டு வர முடியும். அப்ப ஆச்சாரியார் சொல்றாரு, யத்யபி எப்படி இருந்தாலும் அனர்த்த மூலம். அனர்த்த மூலம்னா துக்கத்திற்கு காரணம். அனர்த்தம்னா துக்கம், சம்சாரம். அதுக்கு காரணமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், 2வது சாப்டர்ல 62வது ஸ்லோகத்துல தியாயத்தோ விஷயான் பும்சகன்னு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணிட்டோம். எனது விஷயத்தை சிந்தனை பண்றது. விஷயத்தை சிந்தனை பண்ண என்ன கிடைக்கும், தியாயத்தோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு உபஜாயதே. கார் நல்லா இருக்கு, டஸ்டர் சூப்பர் கார், நல்ல ஒரு கார் போட்டிருக்கான் பாருங்க. இந்த கலர் ஃபேண்டா கலர், இந்த காவி கலர் மாதிரியே ஒரு கார் போட்டிருக்கான். கலர் நல்ல டஸ்டர் காரு, ரொம்ப அற்புதமா இருக்கு, பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. கார் நல்லா இருக்கு. நான் போய் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த கலர் எனக்கு ரொம்ப அட்ராக்டா இருக்கு. விஷயான் பும்சக என்ன பண்றேன், அந்த காரை வந்து பார்த்து மெதுவா சங்கஸ்தேஷு உபஜாயதே, அது மேல எனக்கு அட்டாச்மெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. சங்காத் சஞ்சாயதே காமக காமாத் குரோதோபி ஜாயதே. நான் என்ன பண்றேன், அந்த சங்கத்துல இருந்து எனக்கு காமம் உண்டாகுது. எனக்கு அந்த டஸ்டர் கார் வேணும், அந்த கலர் சூப்பரா இருக்கு, எங்கேயாவது போலாம் வரலாம், கோயிலுக்கெல்லாம் போலாம், க்ஷேத்ராடனம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. ஆசை வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நான் ட்ரை பண்றேன், நான் வந்து பிளான் பண்றேன். என்னோட முதல் முட்டுக்கட்டையே வந்து பாத்தீங்கன்னா என்னோட சிஷ்யர்கள் தான் முதல் முட்டுக்கட்டை. சாமி தேவையா சாமி, இது என்ன பாடம் சாமி எடுத்துட்டு இருக்கீங்க, எல்லாம் நிவர்த்தி மார்க்கமா எடுத்துட்டு டஸ்டர் கார் வாங்கணும்னு சொல்றீங்க, அடுக்குமா சுவாமி. முதல் கடைக்கல்ல எடுத்து எதை எடுத்தாலும் நந்தி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிஷ்யர்கள் நிற்பாங்க. எனக்குள்ளார கோபம் வரும், ஒரு காரியம் பண்ண விட மாட்டேன்றாங்களே அப்படின்னு. என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, யார் காமத்தை தடுக்கிறாங்களோ அவங்க மேல எனக்கு என்ன உண்டாகுது, குரோதமானது உண்டாகுது. இது விட்டு சொல்லவே கூடாது. என்ன பண்ணணும், எந்த காரியத்தையும் சொல்லக்கூடாது. நம்ம பாட்டு காரியத்தை பண்ணிக்கிட்டே போவோம். எதை சொன்னாலும் வேணான்னு சொல்லிட்டே இருக்காரு அவரு அப்படின்னு என் சிஷ்யர் மேல எனக்கு ரொம்ப கோபம் வருது. அவர் தூக்கி பின்னாடி போடு, நடுவுல வந்து பாத்தீங்கன்னா என்ன என்கரேஜ் பண்றவங்கள பக்கத்துல வை அப்படின்னு நான் வைக்கிறேன். எனக்கு எதிராக பேசுறவங்கள தூக்கி பின்னாடி போடுறேன். அவங்க மேல எனக்கு குரோதம் வருது. குரோதம் அது காமம் தடுக்கப்பட்டால் குரோதம். அந்த காமம் நிறைவேறிச்சு அப்படின்னா பூர்த்தி ஆயிடுச்சு. காரை வாங்கிட்டு வந்து நிப்பாட்டின மாத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், ஒரு உள்ளுக்குள்ளார காரை யாரும் தொடக்கூடாது, பொசசிவ்னஸ் வந்து.
அந்த பொசசிவ்னஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா லோபம்னு பேர். கிரீடினஸ் நம்ம சொல்றோம். வாஸ்தவத்துல கிரீடினஸும் வந்து பாத்தீங்கன்னா கஞ்சத்தனமும் ரெண்டும் ஒன்னு சார்ந்தது. பொசசிவ்னஸும் கூட சேர்த்துங்க. இந்த லோபம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா கிரீடினஸ் பேராசை, அதுக்கப்புறம் கஞ்சத்தனம், அதுக்கப்புறம் பொசசிவ்னஸ் யாரும் தொற்றக்கூடாதுன்னு தன்மை. இந்த 3ம் நம்ம வஸ்துவை அடைஞ்ச மாத்திரத்துல வரும். அப்ப காமத்திலிருந்து தடுக்கப்பட்டால் குரோதம், தடுக்கப்படலை அப்படின்னா நிறைவேறிச்சுன்னா லோபம். குரோதம் ஒருத்தருக்கு உண்டாச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் யார், தான் என்ன பண்ணணும்ன்ற அந்த இதெல்லாம் உள்ளுக்குள்ளார போயிடும். மோகம் வந்துடும். காமத்தினால குரோதத்தினால மோகம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், உங்களுடைய புத்தியில இருக்கக்கூடிய மெமரி பவர் எல்லாத்தையும் எடுத்துரும். ஸ்மிருதி விப்ரம்சா. ஸ்மிருதி அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஏற்கனவே அனுபவிச்சது, நம்ம கேட்ட ஞானம் எல்லாம் பறி போயிடும், மொத்தம் மறந்து போயிட்டு மெதுவா என்ன ஆகுனா புத்தி. ஸ்மிருதின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா புத்தியேங்க. கம்பேர் ஸ்டடிஸ் நம்ம ஏற்கனவே முன்னாடி என்ன பண்ணோம், இப்ப என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு இருக்கிற நாலேஜுக்கு பேர் தான் புத்தின்னு பேரு. பழசெல்லாம் மறந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புத்தியே இருக்காதுன்னு அர்த்தம். நாலேஜ் இல்லாம போயிடும். அப்ப மெமரி பவர் இல்லாம போச்சுன்னா, கடந்து போனது எல்லாத்தையும் மறந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு புத்தி இல்லாம போயிடும். புத்தி இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்றதுன்னு தெரியாம எதையாவது பண்ணி என்ன பண்ணுவீங்க, நாசத்தை அடைவீர்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லு. இது ஏற்கனவே சொல்லியாச்சு. ஆச்சாரிய சொல்ற ஏற்கனவே 2வது அத்தியாயத்துல 62வது ஸ்லோகத்துல நாசமாகிறதுக்கான விஷய சிந்தனைன்னு ஆரம்பிச்சு காமம்னு ஆரம்பிச்சு சொல்லியாச்சே. அது மட்டும் இல்ல, ராகத்வேஷௌஹி அஸ்ய பரிபந்தின. முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் சொல்லியிருக்கேன். என்ன ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு, பரிபந்தினவ் அப்படின்னு 34வது ஸ்லோகத்துல. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க, நேற்று கிளாஸ்ல பார்த்தோம்ல, இது வந்து மோட்ச மார்க்கத்துல இந்த ராகமும் துவேஷமும் இந்திரியங்கள்ல இருக்கக்கூடிய ஆசையும் வெறுப்பும் வந்து பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிபந்தின வழிபறி கொள்ளையர்கள்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா இதீச்ச உக்தம், இந்த விதமா சொல்லப்பட்டது சொல்லியாச்சு சுவாமி. இருந்தாலும் சொன்னது எப்படிப்பட்டதுன்னா விக்ஷிப்தம். எனக்கு சுவாமி எனக்கு அவ்வளவு சரியா கிளியரா புரியல சுவாமி. இப்போ உங்களுக்கே நிறைய பேருக்கு தோணலாம், நீங்க 2வது அத்தியாயத்துல 62ன்றீங்க, அதுக்கப்புறம் இப்ப 3வது அத்தியாயத்துல 34ன்றீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சுவாமி, விக்ஷிப்தமா இருக்கு. எனக்கு வந்து அவ்வளவு கிளியர் கட்டா எனக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, அனவதாரிதம் சதத்து உக்தம். அனவதாரிதம் அப்படின்னா நிச்சயமா சாலிடா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சொல்லலாங்க சொல்லிருக்கு. ஆனா வந்து புத்திசாலியா இருக்கிறவங்களுக்கு புரியும். ஆனா புத்திசாலியா இல்ல சாமி, நான் வந்து மந்தமா இருக்கேன் சாமி, இப்பதான் வேதாந்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு சாலிடா எதையாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆச்சாரியா சொல்றாரு, தது சங்கிப்தம் நிச்சிதம் ச இதம் ஏவ இதி. அதை வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மந்தமா மத்தியமமா அதிகாரிகளா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம், மொத்த சம்சாரத்தோட நாசம் பண்ற காரணம் எது, இந்த நமக்கு நாசம் உண்டு பண்ணும் நமக்கு சத்ரு யாரு அப்படின்னு என்ன பண்ண போகுதுன்னா சங்கிப்தம் அப்படின்னா சுருக்கமா ரொம்ப கேப்சூல் மாதிரி கூட வந்து பாத்தீங்கன்னா நிச்சிதம் நல்லா சாலிடா நிச்சயம் பண்ணி இதுதான் அப்படின்னு ஒரு கேப்சூலா ஒரே ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா இதம் ஏவ இதி, இதுதான்பா உன்னோட சம்சாரத்துக்கு காரணம் அப்படின்னு நிச்சயம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போகிறது இந்த 36வது ஸ்லோகம். ஏன் சுவாமி அப்படின்னா ஞாத்தும் இச்சன் அர்ஜுனா. இது மாதிரி அர்ஜுனன் யாரு, மந்த அதிகாரி, நம்மளோட லோ லெவல், அவனுக்கு ஏகப்பட்ட மோகம், நம்மள மாதிரிதான் அர்ஜுனன். அதனாலதான் நம்ம எல்லாம் அர்ஜுனன் நம்ம சொல்றோம், நம்ம பெஞ்சு தான், நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்க ஆள் தான் அர்ஜுனன். அப்ப அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஏதாவது ஒரே ஒரு ஸ்லோகத்துல நீங்க என்ன பண்ணுங்க, ரொம்ப கன்க்ளூஷன் பண்ணி ஒண்ணு சொல்லுங்க, ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு கேட்கிறான். இச்சன்னு அர்ஜுன உவாச்ச. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான், சிம்பிளா எதையாவது எனக்கு சொல்லுங்க. ஞாத்தேகி, ஏன் அப்படின்னா அதை அறிந்தால்தான் நான் என்ன பண்ண முடியும், தஸ்மின்னு தது உச்சேதாய எத்தனம் குறியாமிதி. நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கேப்சூல் கரெக்டா கேப்சூலா இதுதான் உனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் அதுல ஒர்க் அவுட் பண்ணி அதை நாசம் பண்றதுக்கான முயற்சி செய்ய முடியும் அப்படின்றதுக்காக சம்சாரத்துக்கு எது காரணமோ அதை குறிச்சு அர்ஜுன உவாச்ச. வந்துருங்க 36வது ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச
अर्जुन उवाच अर्जुन उवाच अथ केन प्रयुक्तोऽयम् अथ केन प्रयुक्तोऽयम् पापं चरति पूरुषः पापं चरति पूरुषः अनिच्छन्नपि वार्ष्णेय अनिच्छन्नपि वार्ष्णेय बलादिव नियोजितः बलादिव नियोजितः अथ केन प्रयुक्तोऽयम् पापं चरति पूरुषः अनिच्छन्नपि वार्ष्णेय बलादिव नियोजितः. அற்புதமான ஸ்லோகம். அத அப்படின்னா பிறகு. இருக்கட்டும் சுவாமி, அர்ஜுனன் கேட்கிறான். இருக்கட்டும் சுவாமி, அத்தனா பிறகு கேன பிரயுக்தோ அயம் புருஷக பாப்பம் சரதி. அயம் புருஷக அப்படின்னா இந்த மனிதன். யாரு? நம்ம தான். இந்த மனிதன் அயம் பூருஷக. புருஷக பூருஷக பூருஷகன் இங்க இருக்கு. பூருஷகனா மனுஷன் அர்த்தம் இருக்கும். இந்த மனுஷன் அயம் பூருஷக, இந்த மனிதன் கேன பிரயுக்தக, எதனால் எவரால் ஏவப்பட்டவனாக. யாரோ பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்றாங்க சுவாமி. நான் நினைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா யாரோ பின்னாடி இருந்து ஆர்டர் பண்றான். இதை பண்ணு, அதை பண்ணு, லெஃப்ட் போ, ரைட்டு போன்னு யாரோ ஒருத்தன் பின்னாடி இருந்து என்னை இயக்கறான். கேன பிரயுக்தோயம், யாருனால ஏவப்பட்டு சாசனம் செய்யப்பட்டு டிக்டேட் பண்ணப்பட்டு அயம் புருஷக, இந்த மனிதன் என்ன பண்றான்? பாப்பம் சரதி, பாப்பத்தை செய்கின்றான். பாப்பம்னா எதை எடுக்கணும்? வெறும் பாப்பத்தை மட்டும் எடுக்காதீங்க. பரதர்மத்தை பண்றவங்க எல்லாமே பாப்பத்தை பண்றோம். அது தர்மமா இருந்தாலும் அது பாப்பம். ஏன் அப்படின்னு கேட்டா புண்ணியமும் கூட பாப்பம் ஏவ, புண்ணியமும் கூட பாப்பம் தான். ஏன்? பிறவிய கொடுத்துரும். அப்ப பாப்பம்னாவே என்ன அர்த்தம்? புண்ணியமும் பாப்பம், பாப்பமும் பாப்பம். அந்த பாப்ப கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஈடுபடுகின்றான்? யாரு பின்னாடி இருந்து இயக்குகின்றார்? முக்கியமான கேள்வி. கேனோபனிஷத்து யாராவது படிச்சிருக்கீங்களா? கேனோபனிஷத் படிக்கும் போதே கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹ கேன பிராண பிரதம பிரைதியுக்தகன். முதல் கேள்வியே அதுதான். யாரு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி இந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா காரியம் பண்றான் அப்படின்னு கேனோபனிஷத்து முதல் மந்திரம். அதோட தாத்பரியம் சுத்த சைத்தன்யத்தை இதா வச்சு பேஸ் பண்ணி கேட்டது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மள மாதிரி மனுஷங்க, சாமானிய மனுஷங்க கேள்வி கேட்கிறான். யாரு சாமி உள்ள இருந்து என்ன ஆப்ரேட் பண்றா அப்படின்னு. அது மட்டும் இல்ல, அனிச்சனபி வார்ஷ்ணேய, நான் நினைக்கவே இல்லை, நான் விருப்பப்படலை. காலையில வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் எந்திரிச்சு தியானம் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். காலையில எந்திரிச்சு மந்திர ஜபம் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். காலையில எந்திரிச்சு வந்து கிளாஸ்க்கு முறையா வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நான் விரும்பாமையே தூங்கி போயிடுறேன் சுவாமி. நான் விரும்பாமலே வேற ஏதோ காரியம் பண்றேன் சுவாமி. என்னை வந்து பாத்தீங்கன்னா அனிச்சன் அபி, அனிச்சன்னா இச்சன், அதுக்கு ஆப்போசிட் அனிச்சன். இச்சிக்காமலேயே, நான் விரும்பாமலேயே இருந்தாலும் கூட ஹே வார்ஷ்ணேய, கிருஷ்ணருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரு விஷ்ணி குலத்துல, அவர் பிறந்த குலம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணி குலம்னு பேரு. விஷ்ணி குலத்துல வந்து பாத்தீங்கன்னா உதிச்சதுனால கிருஷ்ண பரமாத்மாக்கு வார்ஷ்ணேய அப்படின்னு ஒரு பேர். அப்ப ஹே வார்ஷ்ணேய, ஹே கிருஷ்ணா, நான் விரும்பவில்லை என்றாலும் கூட என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா பலாதிவ நியோஜிதக. பலாத் அப்படின்னா ரொம்ப வலுக்கட்டாயமா கழுத்தை பிடிச்சி யாரோ பின்னாடி இருந்து என்ன பண்றாங்க, பலமா வந்து பாத்தீங்கன்னா நியோஜித்தகனா அது செய்ய அப்படின்னு என்ன புஷ்அப் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா காரியத்துல தன்றாங்க. நான் விரும்பலனா கூட வந்து பாத்தீங்கன்னா நான் காரியத்தை பண்றேன், பின்னாடி இருந்து யாரோ புஷ்அப் பண்றாங்க சுவாமி அப்படின்னு. நான் ஒரு சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா கிணத்துல குளிக்கிறதுக்காக போவோம். நான் முதல் முறை கிணத்துக்கு கூட்டு போறாங்க. எனக்கு மேல இருக்க அண்ணன்கெல்லாம் கூட்டு போறாங்க. கிணறு பெரிய கிணறு, ஐயோ எவ்வளவு ஹியூஜான கிணறு. தண்ணி நான் போய் வேடிக்கை பார்க்கறதுக்காக நான் போயிருக்கேன். போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிளான் பண்ணி தான் கூட்டு போனாங்க. இவர் தள்ளி விட்டு நீச்சல் கற்றுத்தரணும் அப்படின்னு. நான் ரொம்ப ஆனந்தமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மேல இருந்து இது பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு புஷ்அப் பண்ணி தள்ளி விட்டாங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்போ கண்ணுலையும் காதுலையும் தண்ணி. முதல் முறை விழுந்தோன்னா கிணத்துக்குள்ளார விழுந்தோன்னு வச்சுங்க, ஐயோ மரண பயம்ங்க, பெரிய மரண பயம். பிடிச்சி தள்ளி விட்டுடுறது, அவ்வளவுதான். இதே மாதிரிதான் நம்மளை எல்லாத்துலயும் நம்ம பண்ற காரியத்துல எல்லாத்துலயும் பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் என்ன பண்றாங்க,
கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்டுட்டே இருக்கான். இப்ப அர்ஜுனன் கேட்கிறான், யாருப்பா அது எனக்கு பின்னாடி இருந்து என்னுடைய இச்சை இல்லாமலும் கூட நான் பண்ற காரியத்துலலாம் யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், போர்சபிளா என்ன தள்ளறார், யார் அது, எவரோட இதனால பிரயுக்தம், எவரோட ஆணையினால நான் இந்த காரியத்தை பண்றேன் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். இதே கேள்வி நம்ம எல்லாத்துக்கும் வருது இல்ல, ஏன் சுவாமி யார் பண்றா, பின்னாடி இருந்து என்னை யார் இயக்குறா அப்படின்னு கேள்வி வந்துச்சு அப்படின்னா ஆச்சாரியார் அதுக்காக பதில் சொல்ல போறேன். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. அதக்கேன பாஷ்யம் ரொம்ப சின்ன பாஷ்யம். அதக்கேனா ஹேத்து பூத்தேன, எந்த காரணத்தை கொண்டுன்னு அர்த்தம். யாருனாலும் எடுக்காதீங்க, எந்த காரணம்னு வச்சுங்க. எந்த காரணத்தை வச்சுக்கிட்டு பிரயுக்தக ஏவப்பட்டவனாக இருந்து கொண்டு, எந்த பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்கு நான் பண்றதுக்கு பின்னாடி, எந்த ரீசனை வச்சுக்கிட்டு ஏவப்பட்டவனாக ராஜ்யா இவ பிரித்தியா, எப்படி வந்து பாத்தீங்கன்னா ராஜா சொல்றார், அங்க போப்பா இங்க போப்பா அப்படின்னு எப்படி கமாண்ட் பண்றாரோ, அந்த அவங்கள்ட்ட இருக்க சேவகர்களை வேலைக்காரங்களை எப்படி ராஜா ஆர்டர் பண்றாரோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்து ராஜா மாதிரி எவனோ ஒருத்தன் என்ன பண்றான், உள்ள இருந்து என்னை இயக்குகின்றான். எப்படி ராஜா வேலைக்காரர்களை இயக்குவது போல ராஜ்யா இவ பிரித்யா அயம் பாப்பம் கர்மச்சரதி, உள்ள இருந்து அவன் பண்ண சொல்றான். நான் வந்து பாத்தீங்கன்னா பண்றேன், திருடனுக்கு தெரியும் தான் பண்ற தப்புன்னு, கொள்ளக்காரனுக்கு தெரியும், கொலைக்காரனுக்கு தெரியும், கரப்ஷன் பண்றவனுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். உள்ள பகவான் இருக்கார். உள்ள பகவான் இருந்துகிட்டு தர்மத்தையும் அவர் பிரகாசப்படுத்துறார், அதர்மத்தையும் பிரகாசப்படுத்துறார். தெரியாம ஒருத்தன் பாப்பத்தை செய்வதே இல்லை, அவனுக்கு புண்ணியம் பாப்பம் தெரியும், நல்லது கெட்டது தெரியும். ஆனா அவன் வந்து பாத்தீங்கன்னா நினைச்சதை பண்ண முடியாது. இவ மகாபாரதத்துல ஒரு முக்கியமானது, துரியோதனன் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற வச்சனம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா முக்கியமான வச்சனம், ஜானாமி தர்மம் நச்சமே பிரவருத்திகி ஜானாமி அதர்மம் நச்சமே நிவர்த்திகி அப்படின்னு ஒரு முக்கியமான வச்சனத்தை துரியோதனன் சொல்றான். எனக்கு தர்மம் தெரியும், ஏன்னா நல்லா பாடம் படிச்சவங்க முன்னாடி காலத்து மாதிரிலாம். முன்னாடினா எல்லாம் வேதத்தையும் நல்லா படிச்சிருப்பாங்க, சாஸ்திரங்கள்லாம் தர்ம சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருப்பாங்க. அப்ப எனக்கு நல்லா தர்மம் தெரியும், ஆனா என்னால பிரவருத்தி ஆக முடியவில்லை, தர்மத்தை பண்ண முடியல. எனக்கு அதர்மம் நல்லா தெரியும், ஆனா என்னால அதர்மத்தில இருந்து வெளியில வர முடியல. அப்ப அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா துரியோதனன் கேட்கிறான். அப்ப அதே கேள்விதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வருது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்காரன மாதிரி என்ன ராஜா ஏவர மாதிரி என்ன ஏவரார், நான் காரியம் பண்றேன். பாப்பம் சரதி, பாப்பம் சரத்தினா ஆச்சரதி. பாப்பம்னு என்ன அர்த்தம், இந்த ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணிக்கணும். சொதர்மத்தை விட்டுட்டு பரதர்மத்தை பண்றோம். நம்ம எல்லாரும் பரதர்மத்துல பண்ணிட்டு இருக்கோம். அந்த பரதர்மம் தான் பாப்பம், அதுதான் நரக்கத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட கர்மத்தை நம்ம ஏன் பண்றோம் அப்படின்னு கேட்டா பூருஷகனா யாரு, புருஷன் மனிதன். ஸ்வயம் அனிச்சனபி, நம்ம விரும்பினாலும் விரும்பலனாலும், என்கிட்ட நிறைய பேர் பேசுறாங்க, போன்ல பேசுறவங்க எல்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை. நல்லா தெரியும் எனக்கு, வேதாந்தம் கேட்க ஆரம்பிச்சதுனால இப்ப வந்து பாருங்க 150 கிளாஸ் ஆச்சு. மண்டையில குட்டி 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 எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன பண்றோன்றது எல்லாத்துக்கும் தெரியுது. ஏன்னா எல்லாத்துக்கும் விவேகம் இருக்குல்ல, புண்ணியம் இருக்கே, அதனால தானே இவ்வளவு நேரம் பாடம் கேட்டுட்டு இருக்கோம். அப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற விஷயத்துல எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்றோம், சாமர்த்தியம் இல்லாம இருக்கும். அப்ப இம்ப்ளிமெண்ட்ல வந்து சாமர்த்தியம் இல்லாதனால அனிச்சனபி, நிறைய காரியங்கள் நம்ம விரும்பலனாலும் கூட, விரும்பவே இல்லைனாலும் கூட, ஹே வார்ஷ்ணேய, ஹே கிருஷ்ணா, வார்ஷ்ணேயன்னு அர்த்தம் விஷ்ணி குலப்பிரசூத, விஷ்ணி குலத்தில் பிறந்தவனே. அப்போ விஷ்ணு குலத்துல விஷ்ணி குலத்துல பிறந்ததுனால வார்ஷ்ணேயன்னு பேரு. ஏ வார்ஷ்ணேய கிருஷ்ணா பலாதிவ நியோஜிதக, இந்த மனுஷன் நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விரும்பலனாலும் கூட நம்மளை யாரோ போர்ஸபிளா என்ன பண்றாங்க, நியோகம் பண்றாங்க, ஏவறாங்க, இத பண்ணு அப்படின்னு பின்னாடி இருந்து சொல்றாங்க. ராஜ்யா இவ இதி உக்தோ திருஷ்டாந்தக, ராஜா மாதிரி அப்படின்னு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் திருஷ்டாந்தமானது சொல்லப்பட்டது அப்படின்னு அர்த்தத்தை முடிக்கிறேன். இது ரொம்ப முக்கியமானது. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 2-3 ஸ்லோகங்கள் நீங்க எப்பவுமே பண்ணி மனசுல வச்சுக்கணும். ஒரு காரியத்துக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நிமித்த காரணம்னு ஒன்று சொல்லுவோம். ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா
ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நிமித்த காரணம் ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உபாதான காரணம். 2 காரணங்கள், 2 காஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். இந்த ஸ்லோகத்துல சொல்ல போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உபாதான காரணத்தை குறித்த விசாரம் எழுதிக்கொள்ளும். நிமித்த காரணத்தை பற்றிய விசாரம் இங்கு செய்யப்படவில்லை. நிமித்த காரணம் எது அப்படின்னா, அந்த கேனோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இதே கேள்வி கேனோபனிஷத்துல ஃபர்ஸ்ட் மந்திரமே அதான். கேன உபனிஷத்துனா பேரு, அது பேர் கேன. நீங்க ஆரம்பிக்குது அத்த கேன பிரயுக்தோயம், யாருனால ஏவப்பட்டு மனுஷன் பாப்ப கருமங்களை பண்றான். இதே கேள்விதான் கேனோபனிஷத்துல முதல் மந்திரமா உத்தம அதிகாரி கேட்கிறாங்க. அந்த இடத்துல பதில் யார் சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்த பிரம்ம தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா அங்க நிர்ணயம் பண்ணும். 2வது மந்திரத்திலேயே ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் மனசோ மனோயது அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லி முதல் 2 மந்திரத்துல உத்தம அதிகாரியை பத்தி பேசி முடிச்சோம். கேனோபனிஷத்துல சொன்னது நிமித்த காரணத்தை பற்றியது. இங்க சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா, இங்க விசாரம் பண்ணக்கூடியது உபாதான காரணம், மெட்டீரியல் காஸ் அப்படின்னு பேர். இன்டலெக்சுவல் காஸ் நிமித்த காரணம், மெட்டீரியல் காசுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபாதான காரணம்னு பேர். என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம எல்லாம் காரியம் பண்றோம். இப்ப காலையில எந்திரிச்சிட்டோம்ல, காலையில எந்திரிச்சு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல உட்காந்து கிளாஸ் எல்லாம் பண்றோம். நமக்கு என்ன சுவாமி நிமித்த காரணம் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா, சூரியன் சூரியன் வேக்கப் ஆகும் போது தானே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பொழுது விடியுது. அந்த பொழுது விடிஞ்சதுக்கு பிறகுதானே நம்ம வந்து பாத்தீங்கன்னா டைம் பார்த்து 6 மணி ஆயிடுச்சு, 6:30 ஆயிடுச்சு, நான் காரியம் பண்ணணும்னு வேக்கப் பண்றது. நம்மளை எல்லாத்தையும் பித்த நாடி மூலமா வேக்கப் பண்ணி விடுறாரு. நீங்க படுத்தோட ஒரு 4 மணிக்கெல்லாம் என்ன ஆயிடும், பித்த நாடி வேலை செய்ய ஆரம்பிச்சோம், சூரியன் உதயமாக ஆரம்பிச்சிருவோம். பித்த நாடி வேலை செய்ய ஆரம்பிச்சோடனே உங்க பாடி ஹீட் ஆகும். ஹீட் ஆன மாத்திரத்திலே உங்களால அதுக்கு மேல தூங்க முடியாது, நீங்க வேக்கப் ஆயிடுறீங்க. அப்ப இந்த லோகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளையும் வேக்கப் பண்றதுக்கு யாரு காரணமா இருக்கா? சூரியன். பூக்கள் மலருது, அப்புறம் பறவைகள் பட்சிகள்லாம் பறந்து போகுது, அனிமல்ஸ் எல்லாம் வேக்கப் ஆகி மரத்துக்கு மரம் குறைந்து தாவுது, மனுஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவன் காரியத்தை எந்திரிச்சு ஒர்க் பண்றான். அப்ப இது எல்லாத்துக்கும் நம்ம இயங்குறதுக்கு நிமித்த காரணம் அப்படின்னா இன்டெலெக்சுவல் காஸ், பேஸா ஒரு நிமித்தம், சந்நிதி மாத்திரமா ஒருத்தர் காரணமா இருக்கார். நிமித்த காரணம் என்ன அர்த்தம்? சந்நிதி காரணம், சந்நிதி மாத்திரம், வெறும் எக்ஸிஸ்டன்ஸ். ராஜா இருந்தா வேலைக்காரன்லாம் வேலை செய்வான், ராஜா சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி சூரியன் இருக்கான், சூரியனுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் இந்த ஜீவராசிகள்லாம் வேக்கப்பாய் அவங்கவுங்க காரியத்தை பண்றாங்க. நான் சொல்றேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம். திருட போறான், தண்ணி அடிக்கிறவன் நேரா வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக் கடைக்கு போறான். அதே நேரத்துல சந்தியாவந்தனம் பண்றவன் நேரா சூரியன் நோக்கி சந்தியாவந்தனம் பண்றான், பூஜை பண்றவன் பூஜை பண்றான். அப்ப ஒவ்வொருத்தரும் அவங்க காரியங்களை பண்ணுகிறார்கள். யாரு காரணம்? சூரியனோட உதயம். அப்ப சூரியன் நிமித்த காரணம். சரி, ஏன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் பண்றாங்க? திருட போறான், தண்ணி அடிக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், 6 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் போட்டாதான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொழுதே விடியும். நிறைய பேர் இருக்கான், காலையில எப்படா கடை திறக்கும்னு காத்துட்டு இருப்பான். நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, நான் ஒரு காலத்துல 4:20க்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தியாவந்தனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்க்கியம் கொடுக்கணும் எனக்கு. நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், எப்படா எல்லாத்தையும் பண்ணி சந்தியாவந்தனம் எல்லாம் கரெக்டா பண்ணி வச்சுட்டு கரெக்டா டைம், ஏன்னா உத்தம காலம்னு வச்சிருக்கு, நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அந்த டைமுக்காக. நான் சந்தியாவந்தனத்துக்கு அர்க்கியம் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பேன். இன்னொருத்தன் வந்து பாத்தீங்கன்னா 6 மணிக்கு எப்படா கடை திறப்பான் அப்படின்னு டாஸ்மாக்ல போய் வந்து லிக்கர் ஷாப்ல போய் நின்றுகிட்டு இருப்பான். ஏன் சாமி, ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்கும் சந்தியாவந்தனம் பண்றதுக்கும் ஜபம் பண்ற தியானம் பண்றதுக்கும் இருக்கான், இன்னொருத்தன் தண்ணி கடையில போய் நின்றுட்டு லிக்கர் கிடைக்குமான்னு இருக்கான், இன்னொருத்தன் வந்து பாத்தீங்கன்னா வேற காரியம் பண்ணிட்டு இருக்கான், ஒருத்தர் வேலைக்கு போறதுக்காக தயாராகிறான். ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஒவ்வொரு காரியத்துல பிரவருத்தி பண்றாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன பேரு? மெட்டீரியல் காஸ், உபாதான காரணம். அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வாசனைகள் தான் மெட்டீரியல் காஸ். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இந்த விஷயத்துல தெளிவு வந்துடணும். என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் உள்ள இருக்கார். சூரியன் மாதிரி நம்ம எல்லாத்துக்குள்ளாரையும் யார் இருக்கா அப்படின்னா சூரியன் மாதிரி பரமாத்மா அந்தர்யாமி வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கார். 18வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 61ல சொல்ற, பக்கத்துல ரெஃபரன்ஸ் எழுதிக்கணும். 61ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 18:61
ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் இருக்கார். இருந்துகிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, நான் சொல்லியிருக்கேன்ல, ஜாயிண்ட் வீல்ல ஏறி உட்கார்ந்த மாதிரி ஆபரேட்டரா இருந்துகிட்டு நம்மளை எல்லாத்தையும் ஆட்டி படைக்கின்றார். இப்ப கேள்வி வருது, அதான் ஆன்சர் தெரிஞ்சு போச்சு, சொல்லிட்டீங்களா சுவாமி? யார் ஆட்டி படைக்கிறார் நம்மள? ஈஸ்வரன் ஆட்டி படைக்கிறார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதி. அர்ஜுனா, ஈஸ்வரன் வந்து எல்லா ஜீவராசிகளுடைய ஹிருதயத்திலையும் அந்தர்யாமியா உள்ள உட்கார்ந்து இருக்கான். அந்தர்யாமினா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்ம நிறைய பேர் யூஸ் பண்றோம். அந்தர்யாமினா என்ன அர்த்தம்னா, அந்தர் திஷ்டன்னு, உள்ள உட்கார்ந்துகிட்டு. யமயதி, யமயத்தினா கமாண்ட் பண்றவன், டிக்டேட்டர்னு பேரு. ஆள்பவன், நம்மை ஆள்பவன். இப்ப நம்ம சொன்ன ராஜா இவ பிரித்தியகன்னு சொன்னோம்ல, ராஜா எப்படி வேலைக்காரங்களை ஏவராரோ அதே மாதிரி உள்ள ஒரு ராஜா ஹிருதயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். யாரு? அந்தர்யாமின்னு பேரு அவனுக்கு, ஈஸ்வரன். அப்ப ஈஸ்வரன் எங்கேயோ கைலாயத்துல வைகுண்டத்துல இருக்காருன்னு பார்க்காதீங்க. வேதாந்தம் படிக்க ஆரம்பிச்சாச்சு. ஈஸ்வரன் உள்ளேயே இருந்துகிட்டு நம்ம என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் தான் நிமித்த காரணமா இருக்கார். எல்லாத்து ஹிருதயத்திலையும் சமமா உட்கார்ந்து இருக்கார். ஈஸ்வரன் எப்படி இருக்கார்? புழு பூச்சியில இருந்து, நான் சொன்ன ஒரு டாட் இருக்கிற எறும்போட ஹிருதயத்திலையும், யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்குல்ல, அந்த எறும்பே ஒரு டாட்டு. அந்த எறும்போட ஹிருதயம் எவ்வளவு பெருசா இருக்கும்? என்னால இமேஜினே பண்ண முடியலங்க. ஐயோ, எறும்பு சின்னோண்டு. நான் இன்னைக்குதான் ஸ்பெஷல் ஒரே ஒரு டாட் எறும்பு பார்த்தேன். அப்ப அதுக்கு ஒரு ஹிருதயம் இருக்கணும். அந்த ஹிருதயத்துல ஒரு ஹிருதய ஆகாசம் இருக்கணும். அந்த ஹிருதய ஆகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இருக்கணும். ஆச்சரியமா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, மொத்த ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் எப்படி நமக்கு காமனா வெளியில ஒரு சூரியன் இருக்கானோ அதே மாதிரி எல்லாத்துக்குள்ளார ஈக்குவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா சமமா ஈஸ்வரன் உள்ள இருக்கான். இருந்துகிட்டு என்ன பண்றான்? அப்ப எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிமித்த காரணமா சந்நிதி மாத்திரமா ஈஸ்வரன் இருந்துகிட்டு எல்லா காரியத்தையும், அவன் இல்லை அப்படின்னா என்னால எமைக்க முடியாது, அவன் இல்லைன்னா எனக்கு சுவாசிக்க முடியாது, அவன் இல்லைன்னா எந்த காரியத்தையும் என்னால பண்ண முடியாது. அவன் இருக்கிறதுனாலதான் இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தொண்டை எனக்கு இருமுது, யாருப்பா காரணம்? உள்ள இருக்க பரமாத்மா தான் கர்ம பலனை கொடுக்குற. தொண்டை வந்து நாசமா போகட்டும் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா முடிஞ்சு போச்சு, பேசுறது நின்று போயிடும். நல்லா இருக்கட்டும் தொண்டை அப்படின்னு அவர் நினைச்சாரு அப்படின்னா, கர்ம பலன் அப்படி இருந்துச்சுன்னா ததாஸ்து அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா தொண்டை நல்லா இருக்கும், நல்ல பாடம் எடுக்க முடியும். அப்ப உள்ள இருந்துகிட்டு வந்து பரமாத்மா என்ன பண்றாருன்னா, எல்லாத்தையும் அவர் நிமித்த காரணமா இருந்துகிட்டு ஆப்ரேட் பண்றார். அப்ப ஈஸ்வரன் எப்படிப்பட்ட காரணம்? ஈஸ்வரன் நம்மளுடைய எல்லா கர்மத்துக்கும் பின்னாடி நிமித்த காரணம். அவர் இல்லை அப்படின்னா எந்த ஒரு கர்மமும் நடக்கவே நடக்காது, கண்ணை எமைக்க கூட முடியாது. ஆயிடுச்சா? இது இப்ப கேள்வி அந்த ஈஸ்வரனை பத்தி இல்லை, ஈஸ்வரனை பத்தி 1861 சொல்லியாச்சு. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேனோபனிஷத்துலயும் அதை பத்தி சொல்லியாச்சு. அப்ப இங்க என்ன விசாரம் அப்படின்னா, ஒவ்வொரு பெர்சனும் தனித்தனியாக அவங்க கர்மத்தை வேற ஏதோ ஒரு காரணத்தை வச்சு நம்மளை ஏவுகின்றன. அந்த காரணம் உபாதான காரணம் அப்படின்னு பேர். அந்த உபாதான காரணத்தை பத்தி தான் பேச்சு வருது 37வது ஸ்லோகத்துல ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். ஆயிடுச்சா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சில சமயம் சொல்ல விட்டது எல்லாத்தையும் அங்கங்க சொல்லுவார். இந்த பகவான் வாட்சன்னு ஆரம்பத்துல இருந்தே நம்ம சொல்லியிருக்கோம்ல, ஒவ்வொரு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெயர் காரணம் பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த பகவான்ற வார்த்தை என்ன சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, ஸ்லோகத்துக்கு முன்னாடி பகவான் வாட்சன் இருக்கு, அதுக்கு பகவானுக்கு என்ன அர்த்தம்னு ஆச்சாரியார் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ருணுத்வம் தம் வைரினம் சர்வ அனர்த்தகரம் எம் துவம் பிரிச்சசி. அர்ஜுனனை பார்த்து கேள்வி கேட்ட அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு, என்னப்பா நீ கேள்வி கேட்டில, எல்லா சம்சார துக்கத்துக்கும் சர்வ அனர்த்தகரம் வைரினம், இந்த சம்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா மோட்ச மார்க்கத்துல எதிரி சத்ரு. நம்ம எல்லா மோட்ச மார்க்கத்துல போறோம், நம்ம தெரிஞ்சுக்கணும், சத்ருவை தெரிஞ்சுக்கணும். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு சத்ரு இருக்கான். இந்த சம்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா எதிரியா இருக்கான், எல்லா துக்கத்தையும் கொடுக்கிறவனா இருக்கான். துவம் சுருணுத்வம், கேளுப்பா. ஆச்சாரியர் சொல்றார், கிருஷ்ண பரமாத்மா சொல்ற, அர்ஜுனா நீ என்ன கேள்வி கேட்டியோ, துவம் வைரினம் துவம் தம் வைரினம் அனர்த்தகரம்
எம் துவம் பிரிச்சசி, எதனை கேட்டாயோ, எந்த காரணத்தை கேட்டியோ, நீ பாப்பம் பண்றதுக்கு பின்னாடி எந்த காரணம் இருக்குன்னு கேள்வி கேட்டியோ, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மோட்சமா இருக்கிறதுல. சத்ரு சர்வ அனர்த்தகரம், நம்ம எல்லா துக்கத்துக்கும் அதுதான் காரணம். அந்த விஷயத்தை பத்தி நான் சொல்றேன், கேட்டுக்கொள்வாயாக அப்படின்னு பகவான் வாச்ச. பகவான் இந்த 37வது ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த பகவான் என்ன சப்தம் சுவாமி அப்படின்னா, ஆச்சாரியர் விஷ்ணு புராணத்துல இருந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்றேன். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய, ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசஸ்ஸ்ரியஹ, தர்மஸ்ய யசஸ்ஸ்ரியஹ வைராக்யஸ்யாத், வைராக்யஸ்யாத் மோக்ஷஸ்ய ஷண்ணாம் பகயிதேரினா, ஷண்ணாம் பகயிதேரினா. விஷ்ணு புராணத்துல இருக்க ஸ்லோகம். பகவான் அப்படின்னா என்னன்னு இந்த தமிழ்ல மீடியால இந்த திராவிடர் கலக்கெல்லாம் நிறைய இருக்குல்ல, தீக்காலாம். உங்களுக்கு கூறுகட்ட புத்திங்க, யாருக்கும் சொல்லித்தராம போயிட்டோம். எஜுகேஷன் எல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சர் ஆகி போச்சு, மாடர்ன் எஜுகேஷன் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய புத்தி குறையும் போச்சு. 150 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் போச்சு நம்மகிட்ட இருந்து. பகவான்றதுக்கு அர்த்தம் என்ன அவன் சொல்றான், ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு திருக்குறள்ல முதல் ஸ்லோகமே அதுதான். ஆதி பகவன் முதற்றே உலகு. கிருஷ்ண பரமாத்மா வந்து இது நம்ம சங்கராச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா மங்களாச்சரணம் பண்றார். நாராயண பரோவியக்தாத் அண்டம் அவ்வியக்த சம்பவம்னு ஆரம்பிச்சார். அந்த மங்களாச்சரணத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வஸ்து நிர்தேசாத்மக மங்களாச்சரணம் பேர் நம்ம சங்கராச்சாரியர் பண்ற. பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நாமத்தையும் ரூபத்தையும் யூஸ் பண்ணாம வஸ்து இருக்கு, ஒரு நாராயணன்ற ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னு ஸ்மரணம் பண்றது. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உத்கிருஷ்டமான பெரியவங்க பண்ற ஒரு மங்களாச்சரணம். அதே மாதிரி திருக்குறள்ல வந்து திருவள்ளுவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த உலகத்தை எழுத்துக்கெல்லாம் ஆதி எழுத்து எப்படி? அகரம். ஆதா வந்து பாத்தீங்கன்னா எழுத்துக்கெல்லாம் முதல்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த உலகத்துக்கும் ஆதி காரணம் எது அப்படின்னா பகவான் ஒருத்தர் இருக்கார், அவ்வளவுதான். அங்க நமஸ்காரம் இல்லை, அங்க ஆசீர்வாதம் இல்லை, அதனால பகவானை ஸ்மரணம் பண்றதுன்னு பேர். வஸ்து நிர்தேசாத்மக மங்களாச்சரணம். இதெல்லாம் சாஸ்திரம் படிச்சவனுக்கு தான் தெரியும். இந்த கூமுட்டைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியுமா? யோசிச்சு பாருங்க, அவனுக்கு தமிழே ஒழுங்கா தெரியாது. அவன் வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கார். பகவான் அப்படின்னா என்ன வார்த்தை அப்படின்னா ஜெயின மதத்துல வந்து இந்த திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயின மதம் அப்படின்னு. இவனுங்கெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியும். பகவான்னா என்ன அர்த்தம்? இங்க திருவண்ணாமலையில ரமண பகவான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோமா, பகவான் இன்னொருத்தர் சொல்ற, அவரு பகவான் தான். எங்க குருநாதர் ரிஷி ஆகும், எங்க குருநாதர் முனிவர் ஆகும். ஐயோ, இவங்களுக்கு பிரச்சனை ரொம்ப ப்ராப்ளம் எல்லாத்துக்கும். ஒவ்வொரு சப்தமும் ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மீனிங் இருக்கு. அந்த மீனிங் தெரியணும், அதான் எஜுகேஷன். எஜுகேஷன் வேற எதுவுமே இல்லை, சப்தத்தோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது தான் எஜுகேஷன். ஒவ்வொருத்தரும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முறையான குருகிட்ட இருந்து படிக்க, பாடம் படிக்க. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றார், ஐஸ்வர்யசிய பகவான் என்னப்பா அப்படின்னா பகத்தை உடையவர் பகவான். என்ன லட்சணம்? பகத்தை உடையவன் பகவான். பகம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 விஷயங்களுக்கு பேரு பகம் அப்படின்னு பேரு. 6 விஷயங்கள் இது. ஐஸ்வர்யசிய சமக்ரஸ்ய, சமக்ரம்னா முழுமையான அர்த்தம். அதற்கு ஒவ்வொன்றுத்துக்கூடையும் போட்டுங்க. சமக்ரஸ்ய ஐஸ்வர்யசிய, பூரணமான ஐஸ்வர்யத்தன்மை. ஐஸ்வர்யம் என்ன அர்த்தம்? டு கமாண்ட். ராஜாட்ட இருக்கக்கூடிய தன்மைக்கு, ராஜ தன்மைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பாவம்னு பேரு. அதுக்கு பேர் ஐஸ்வர்யம்னு பேர். அவர் நினைச்சாருன்னா இந்த உலகத்துல என்ன வேணாலும் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் ஈஸ்வரத்தன்மைன்னு பேரு. பூரணமான ஈஸ்வரத்தன்மை. மோடி வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்றாரு அப்படின்னா இந்தியாவில எல்லாம் நடக்கும். ஆனா ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு ஏதாவது பண்ண முடியுமா? அவர் கமெண்ட் பண்ணா மற்ற நாட்டுல ஏத்துக்க மாட்டான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா இந்த மொத்த லோகத்திலையும் சிருஷ்டிய மொத்தத்திலையும் பூரணமான கமாண்டரா இருக்கிறவர். அப்ப பூரணமான கமாண்டிங் பவர் ஒன்னு ஐஸ்வர்யசிய. 2வது சமக்ரஸ்ய தர்மஸ்ய, பூரணமான தாரணத்தை தர்மத்தை உடையவர். 2 அர்த்தம். தர்மம்னா பூரணமா எல்லாத்தையும் தாங்கிறவர்னு அர்த்தம், பூரணமா எல்லாத்தையும் பரிபாலனம் பண்றவர்னு அர்த்தம். அப்ப தர்மம், பூரணமான தர்மத்தை உடையவர். எறும்புக்கு ஃபுட்டையும் அவர் தான் கொடுக்கிறார், அசுரனுக்கு ஃபுட்டையும் அவர் தான் கொடுக்கிறார். இந்த உலகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளுக்கும் அவர் தான் தாங்கிறார், அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்றார்.
சர்வசிய சமக்ரஸ்ய தர்மசிய இரண்டாவது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சமக்ரஸ்ய யசஸா, எல்லா புகழும் இறைவனுக்கு. இதான் உண்மைதான். நான் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, என்னோட பெருமை ஏன் நம்மளோடதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த மொத்த புகழ், என் மொத்த யசஸ்ன்னு சொல்றேனே, அது எல்லாம் யாரையோடது? எல்லாம் பகவானோடது. பூரணமான புகழை உடையவர், யசஸை உடையவர், யசஸை கொண்டவர். அதுக்கப்புறம் ஸ்ரீயகா, ஸ்ரீயம்னா யாரு? லக்ஷ்மி அம்மா. தனம், வெல்த், பூரணமான தனத்தை உடையவர். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், அந்த மந்திரத்துல ஆச்சரியர் எழுதுறாரு, இந்த உலகத்துல யூஸ் பண்ற எல்லா தனமும் யாரோடது? ஈஸ்வரனோடது. டெம்பரவரி ஓனர்ஷிப் கொடுத்துருக்கு நமக்கு எல்லாத்துக்கும். என் வீடுலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்க வீடுலாம் எதுவும் இல்லை. நம்ம வெல்த், ஏன் தங்கம், ஏன் டைமண்ட், ஏன் பைசா அப்படின்னு பேங்க்ல போட்டு வச்சு அபிமானத்தோட இருக்கும்ல, நம்மளது இல்லை. இது எல்லாம் ஈஸ்வரனோடது. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நமக்கு டெம்பரவரியா வந்து பாத்தீங்கன்னா ஓனர்ஷிப் கொடுத்துருக்கு. இந்த மொத்த ஜெகத்தோட வெல்த்தும் யாரோடது அப்படின்னா ஈஸ்வரனோடது. அப்ப பூரணமான வெல்த் சிறியக, சமக்ரஸ்ய சிறியக. அதுக்கப்புறம் பூரண வைராக்கியம். பரமாத்மா என்ன பண்றாரு? இதை படைச்சிட்டு ஒரு க்ஷணத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்ஹாரம் பண்றாரு, நினைச்ச மாத்துறது. அப்ப எவ்வளோ ஒரு வைராக்கியம் இருக்கணும், யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் பாடம் படிச்சு கொடுக்குறேன், யாராவது கொஞ்சம் இப்படி அப்படி ஏதாவது பண்ணாங்கன்னா எனக்கு கோவம் வரும். ஏன்னா வைராக்கியம் இல்லை எனக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வரணும் அப்படின்னு நினைச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். பகவத்கீதையை பாடம் கேட்டு எல்லாருக்கும் நல்ல புத்தி வரணும், எல்லாரும் மோட்ச மார்க்கத்துல போகணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்ப ஆசைப்படும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா யாராவது கொஞ்சம் கீழே இறங்குறாங்க, திரும்ப கீழே இறங்குறாங்க அப்படின்னா ஒரு டக்குன்னு கோவம் வருது, சந்துன்னு கோவம் வருது. ஏதாவது பேசிக்கோங்க. யாராவது வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒரு அம்மா என்கிட்ட கடி வாங்கிட்டாங்க. யாரோ அப்பப்போ ஃபோன் பண்ணி கடி வாங்குவோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு காரியம் பண்றேன், இவங்க எல்லாரும் மோட்சம் அடையட்டும் அப்படின்னு. அப்ப எனக்கு பூர்ண வைராக்கியம் இருக்கா அப்படின்னா என்கிட்ட பூர்ண வைராக்கியம் இல்லை. நல்லா வரணும். அப்ப நல்லா வரணும்ன்றத ஏதாவது கொஞ்சம் இதாச்சு அப்படின்னா, நான் விரும்புறேன் நீங்க எல்லாம் நல்லா வரணும், கொஞ்சம் இடர்பாடு வரும்போது எனக்கு கோவம் வருது, நல்ல கோவம் வருது. அப்ப எனக்கு இன்னும் வைராக்கியம் பத்தலைன்னு அர்த்தம். ஆனா ஈஸ்வரனுக்கு அப்படி இல்லை. அவர் பண்ண இந்த மொத்த சிருஷ்டியையுமே வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து பாத்தீங்கன்னா எரேசர் இருந்துட்டு, டெர்மினேட்டரா இருந்துட்டு என்ன பண்றாரு? பிரளயத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்தையும் ஒரே ஸ்வாஹா, அடப்பாய் குருசா, தான் பண்ணதை தானே நாசம் பண்றாரு. எவ்வளவு பெரிய வைராக்கியம் இருக்கணும். அதான் பூரண வைராக்கியத்தை உடையவர். அது மட்டும் இல்ல, மோக்ஷஸ்ய, பூரணமான மோட்சத்தையும் உடையவர். அப்ப எத்தனை ஐட்டம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, ஐஸ்வர்யம், பூரணமான ஐஸ்வர்யம், பூரணமான தர்மம், பூரணமான யசஸ் புகழ், பூரணமான ஸ்ரீயம் தனம் வெல்த், அதுக்கப்புறம் பூரணமான வைராக்கியம், பூரணமான மோக்ஷம். இந்த 6 விஷயங்களுக்கும் ஷண்ணாம் பக இதீரினா, இந்த 6 விஷயங்களுக்கும் பெயர் பக அப்படின்னு பேர். பகனா 6 ஐஸ்வர்யங்கள் அப்படின்னு பேர். இந்த 6 ஐஸ்வர்யங்களையும் உடையவன் எவனோ அவனுக்கு பேரு பகவான். பகவத்துன்னு சொல்லுவோம். வத்து வந்து வானா மாறிடும். பகவத் அப்படின்னா பகத்தை உடையவன். பகவத் பகவான், பகவத் இது பகவான், பகத்தை உடையவன் பகவான் அப்படின்னு நம்ம சொல்றோம். வத்துனா என்ன அர்த்தம்? வான், வான் போடுறோம்ல, அதுக்கு பேரு உடையவன் அர்த்தம். பகனா 6, வான் அப்படின்னா உடையவன், பகத்தை உடையவன் பகவான். அடிச்சா 6, எங்கேயும் கன்ஃபியூஸ் ஆகாது. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் இன்னொரு ஸ்லோகத்தை சொல்றார். அதுக்கு முன்னாடி ஒண்ணு பாருங்க, ஐஸ்வர்யாதி ஷட்கம் விற்பத்தி சொல்றார். என்ன சார்? ஐஸ்வர்யாதி ஷட்கம் யஸ்மின், ஐஸ்வர்யம் முதலிய 6 வந்து பாத்தீங்கன்னா யஸ்மின் வாசுதேவே நித்தியம் அப்பிரதிபத்தத்வேன சாமஸ்தியேன ச வர்த்ததே. இந்த 6 ஐஸ்வர்யங்களும் எந்த வாசுதேவனிடத்தில், யார் வாசுதேவன்? கிருஷ்ண பரமாத்மாவை சொல்றோம், விஷ்ணு பரமாத்மா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த வாசுதேவனிடத்தில் நித்தியமா வந்து போறது இல்ல, பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங்கோ இல்ல வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் போஸ்டிங்கோ இல்ல இந்திர பதவியோ இல்ல பிரம்மா பதவியோ வந்து போறது. ஆனா ஈஸ்வரன் இருக்கக்கூடிய இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் நித்தியமா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அப்பிரதிபத்தத்துவேன, எந்த தடையும் இல்லாமல், எந்த ஒரு எதுவும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அப்டக்கல் இல்லாமல், நித்தியமா எப்போதும் எல்லா காலத்திலும் எவரிடம் பூரணமாக சாமஸ்தியேன ச வர்த்ததே, பூரணமாக நிலை பெற்றிருக்கோ அவருக்கு பேர்தான் பகவான் ஆயிடுச்சு. பிரம்மாட்ட இருக்கக்கூடிய தன்மைகள் என்ன தெரியுங்களா? பிரம்மா வந்து கொஞ்சம் அகங்காரம் வந்துடும். உடனே பகவான் என்ன பண்ணுவார்?
டக்குன்னு புத்தியை மறைச்சிடுவார். அவர்கிட்ட இருக்க ஐஸ்வர்யம் நடுவில் இல்லாமல் போயிடும். அப்புறம் புத்தி வந்தோன்னா வச்சுக்கோ திரும்ப சிருஷ்டி பண்ணு அப்படின்னு. அப்ப அது மாதிரி இருக்கிறவர் இல்ல பகவான். அப்ப பிரம்மாட்ட இருக்கிற ஐஸ்வர்யங்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து போகக்கூடியவை, மறைப்பை உடையது. ஆனா இந்த ஈஸ்வரன் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மறைப்பு இல்லாதது, நித்தியமா இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள். அதனால அவருக்கு பேர் பகவான் பேர். இரண்டாவது என்ன சுவாமி ஆச்சரிய சொல்றார், உற்பத்திம் பிரளயம் செய்வ பூதானாமாகதிம் கதிம் வேத்தி வித்யாம் அவித்யாம் ச வேத்தி வித்யாம் அவித்யாம் ச சவாச்யோ பகவானிதி சவாச்யோ பகவானிதி. இதுவும் விஷ்ணு புராணம் தான். விஷ்ணு புராணத்துல இருக்கு, வாயு புராணத்துல இருக்கு. இந்த 2 ஸ்லோகங்களும் விஷ்ணு புராணத்திலையும் இருக்கு, வாயு புராணத்திலையும் இருக்கு. 2த்தையும் எடுத்துக்கலாம். உற்பத்திம் பிரளயம் செய்வ, இந்த மொத்த கிரியேஷனோட உற்பத்தி இருக்குல்ல அதனையும், இந்த மொத்த கிரியேஷனோட பிரளயம், இந்த மொத்த கிரியேஷன் எப்போ பிரளயம் ஆகும்ன்ற விஷயத்தையும், இதுக்கு முன்னாடி எத்தனை கிரியேஷன் ஆச்சோ, இதுக்கு முன்னாடி எத்தனை பிரளயங்கள் நடந்துச்சோ எல்லாத்தையும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா ச ஏவ மற்றும் பூத்தானாம் ஆகதிம் கதிம், ஜீவர்களுடைய உற்பத்தி, பூத்தங்கள்னு என்ன அர்த்தம், உண்டானவைகள். ஒரு புல்லு எப்ப வந்துச்சு, அது எப்போ சாகும், அந்த புல்லா பிறந்தது யாரு, என்ன கர்மத்தினால புல்லா பிறந்திருக்காங்க. ஒரு டாட் எறும்புன்னு நான் சொன்னேன், அந்த எறும்பு வந்து பாத்தீங்கன்னா அதோட முந்தின ஜென்மங்கள் என்ன, அது அடுத்தடுத்து ஜென்மத்தை என்ன அடையும். இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்து பாடம் கேட்கிறோமே, நம்மளோட ஒவ்வொருத்தரோட கர்மா என்ன, முன்னாடி எந்தெந்த 1000 கோடி ஜென்மங்களா நம்ம என்னெல்லாம் பிறந்திருக்கோம், இனி என்னெல்லாம் பிறக்க வேண்டி இருக்கும், இல்ல வந்து இப்பவே முடிஞ்சிருச்சா, இந்த ஜென்மத்திலே நம்ம எல்லாத்தையும் முடிச்சிருவோமா அப்படின்னு இந்த லோகத்தில் இருக்கிற சர்வ ஜீவராசிகளோட வரவையும் போக்கையும், போக்கு வரவு, பர்த்தையும் அதே நேரத்துல டெத்தையும், அவங்களுடைய கர்ம விஷயங்களையும் பூரணமாக 2 ஆயிடுச்சு. சிருஷ்டி பிரளயம், அப்புறம் ஜீவர்களுடைய போக்கு வரவு, அதுக்கப்புறம் 3வது வந்து சொல்றாரு வேத்தி வித்யாம் அவித்யாம் ச. ஞானம்னா என்ன, அஜ்ஞானம்னா என்ன, எதெல்லாம் ஞானம் எதெல்லாம் அஜ்ஞானம், இதையும் வந்து பாத்தீங்கன்னா எவன் வேத்தி, எவன் அறிகின்றானோ, பூரணமா அறிகிறானோ. அப்ப உற்பத்தி பிரளயம், அதுக்கப்புறம் ஜீவராசிகளோட போக்குவரவு, அதுக்கப்புறம் வித்யா அவித்யான்னு சொல்லக்கூடிய ஞானம் அஜ்ஞானம், இவைகள் எல்லாத்தையும் எவன் அறிகிறானோ ச வாச்சியோ பகவானிதி, அதுதான் அவன்தான் வந்து பாத்தீங்கன்னா இதை அறிந்தவன் எவனோ அவனுக்கு பெயர் பகவான் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. பகவானுக்கு 2 ஸ்லோகம் ஆயிடுச்சு. உற்பத்தி ஆதி விஷயம், உற்பத்தி முதலிய விஷயங்களை ச விஞ்ஞானம், விஞ்ஞானம்னு அர்த்தம் நம்ம லிட்டரலா தெரிஞ்சு வச்சிருக்கோம், நிறைய லிட்டரலா தெரிஞ்சு வச்சிருக்கிற விஞ்ஞானம். நிறைய பேருக்கு அறிவு இருக்கும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா பண்ண தெரியாது. பன்னீர் பட்டர் மசாலா ஒரு யூடியூப்பை படிச்சீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா கிளியரா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடின்னு செய்ய தெரியும். ஆனா செய்ய முடியுமா அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ண போகும்போது தான் தெரியும். கைப்பக்குவம்னு ஒண்ணு இருக்கும் எல்லாத்துக்கும், அதெல்லாம் வராது, யாருக்கும் பண்ண தெரியாது. ஆனா லிட்டரலா தெரியுமா, தெரியும். ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்தான், அவன் நல்ல பிரில்லியன்ட். அவன் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக் ஷாப்ல உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு டக்குன்னு வேலையை பிரிச்சு மேய்ச்சிட்டான். என்னோட வண்டியை வந்து கடற்கடன்னு கழட்டி போட்டான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயி போச்சு. என்னப்பா சின்ன வயசு, ஆனா நீ எப்படிப்பா இதை பண்ற? சாமி நான் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன் சாமி. 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன், எதுக்கு இங்க வந்து அப்படின்னா மார்க் வாங்கணும் சாமி. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கலா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காலேஜில் கிடைக்காது, இப்போ நான் இங்க வந்து வேலை செய்யறதுனால எனக்கு ப்ராக்டிக்கலா தெரியும் அப்படி. அப்ப நிறைய பேர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தியரிட்டிக்கலா நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனா அவங்களால பிராக்டிக்கலா பண்ணவே முடியாது. அப்ப பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிந்தார் அப்படின்னா நம்மள மாதிரி ஒரு புராணத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அறிஞ்சுக்கிட்டாரோ அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க. பிரளயத்தை சிருஷ்டிய பண்ணது அவர் தான், பிரளயத்தை பண்றதும் அவர் தான், ஜீவராசிகளோட ஜென்மத்தை கொடுக்கறதும் அவர் தான், ஜீவராசிகளை வந்து பாத்தீங்கன்னா சாகடிக்கிறதும் அவர் தான். அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய மாயாவை அவரோட மாயா, அவர் அந்த மாயாவையும் அவர் அறிஞ்சிருக்கார். அதே நேரத்துல ஞானம்னா என்னன்னு தன்னுடைய சுரூபத்தையும் ஞான சுரூபத்தையும் அறிஞ்சிருக்கார். இது மாதிரி எல்லாத்தையும் விஞ்ஞானம், எல்லா ஞானம் எவர்கிட்ட இருக்கோ, எஸ்ய எவரிடம் இருக்கோ ச வாசுதேவோ வாச்சியக, அவருக்கு பேர் தான் வாசுதேவன் பேரு. அவன் வாசுதேவன் தான் பகவான் அப்படின்னு சொல்லப்படுகின்றார் அப்படின்னு முடிச்சாச்சு. இதை நோட் பண்ணிங்க. மேல முன்னாடி பகவத்கீதையில பகவானோட சப்தார்த்தம் அப்படின்னு போட்டு இந்த பேஜ் நம்பர் இந்த ஸ்லோகத்தை போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா என்னைக்காவது பகவானை பத்தி சர்ச் பண்ணும்போது இதை எடுத்துக்கலாம்.
பகவான் உவாச்ச ஆரம்பிக்குது. நாளைக்கு கிளாஸ்ல ஸ்லோகத்தை ஆரம்பிக்கும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் கீதாசாஸ்திரமிதம் புண்ணியம் யः பठेत प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति वयशोकादिवर्जितः. गीताद्यजनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीतासु गीता कर्तव्या किमन्यैः शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुतां. भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोतकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्. ओम श्रीकृष्णाय परमात्मने नमः. ओम श्रीकृष्ण कृष्ण कृष्ण कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिस्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. நமக்கான விஷயம் தான் போயிட்டு இருக்கு. மெதுவாக புரிஞ்சுக்கிட்டே வாங்க. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.